இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது 10வது பயணம். ஆபிரகாமுடைய 10வது பயணம் ஆணையிடுதலின் பயணம். ஜேர்னி ஆஃப் ஓத்ஸ், தமிழில் ஆணையிடுதலின் பயணம். இந்த பயணத்தோடு நாம் சேர்த்து கவனிக்கின்ற சங்கீதம் 129. இந்த ஆணையிடலின் பயணத்தை நாம் ஆதியாகமும் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆணையிடுதலின் பயணம் ஆதியாகமும் 21ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வரை. இது நாம் சங்கீதம் 129, அதாவது ஆரோகண சங்கீதம் 129ஆம் சங்கீதத்தில் நாம் இதை அடிப்படையாக கொண்டு கவனிக்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழ்கிறான். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் அவனுக்கு பார்த்திங்கன்னா பாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உண்மை என்னவென்றால், எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நெருக்கப்படுவதும் உண்மை. ஆனால் கர்த்தருக்கு மகிமை, நமக்கு தேவன் கொடுக்குற விடுதலையும் மகிமையாக இருக்கும். கர்த்தர் உபத்திரவங்கள் அவர்களை அனுமதிப்பாரானால் அதுக்கு நோக்கம் என்ன? நமக்கு உயர்வை கொடுப்பதற்கு தான். ஆங்கிலத்தில் சொன்னால் இதில் என்ன வேண்டும்? அந்த 24, 25 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். என்ன செய்கிறாங்க? ஆபிரகாம் செய்ததெல்லாம் வாய்க்கிறது. எதிரிகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த அரசன், அந்த எதிரி நாட்டு அரசன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் என்ன முடிவுக்கு வரான்? தேவன் இவனோடு கூட இருக்கிறார். இவன் செய்கிற எல்லாம் வாய்க்கிறது. காரணம் என்ன? தேவன் இவனோடு கூட இருக்கிறார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? உடன்படிக்கைக்கு வருகிறான். அப்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் கண்டிப்பாக உன்னோட என்ன பண்ணுறேன்? உடன்படிக்கை செய்கிறேன், ஆணையிடுகிறேன். ஆனாலும் அந்த ஆனாலும் அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னுடைய இந்த தேவன் கொடுத்த கிருபையினால நான் அவங்ககிட்ட இறங்கி வந்து உனக்கு ஆணையிடுகிறேன். ஆனால் நீ செய்ததுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆணையை இடக்கூடாது. உனக்கு உன்னோடு சமரசமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ தொல்லை பண்ணுற. ஆனால் என்ன சொல்ல வந்துறீங்களா? ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அப்படின்னா அந்த பயணத்தில் ஆபிரகாம் தன்மை என்ன தெரியுங்களா? வருகிறான் எதிரி, வந்து என்ன பண்ணுறான்? அவன்கிட்ட உடன்படிக்கை வருகிறான். சரி வரேன். ஆனாலும் கடிந்து கொள்ள வேண்டியது என்ன பண்ணல? கடிந்து கொள்ளாமல் இல்லை. என்ன கடிந்து கொள்கிறான்? அவன் பாடுபட்டு துறவுகளை தோண்டுகிறான். ஆனால் அபிமெலேக்கோட வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? அது வந்து உரிமை பாராட்டுகிறான்னு சொல்ல போனால் எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது அந்த நாட்களிலே துறவு கிணறு தோன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, மிக கடினமான ஒரு வேலை. அந்த கடினமான வேலையை ஆபிரகாம் செய்து அவனுடைய வேலைக்காரர்கள் செய்து என்ன பண்ணுறாங்க? துறவுகளை வெட்டுகிறார்கள். இவனுக்கு வேலை என்ன தெரியுங்களா? அது போய் கையகப்படுத்துவது, இல்லைன்றால் சொந்தம் பாராட்டி எடுப்பது இவங்க வேலை. அதாவது ஒருத்தன் பாடுபட்டு கணத்தை தோன்றான், அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். இதுக்கு அவன் கண்ணி முடித்தவொடனே ஓடி பேரை சொந்தப்படுத்துவதற்கு. இப்படிப்பட்ட கூட்டத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது? ஆணையிட்டு கொள்ள முடியாது. ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன், ஆனாலும் உன் வேலைக்காரர்கள் கையப்படுத்தி கொண்ட அந்த நீரூற்றுகளுக்காக, அந்த துறவுகளுக்காக என்ன பண்ணான்? ஆபிரகாம் கடிந்து கொண்டான். அப்படின்னா ஆணையிடுதல் அதுக்கு பின்னாடி தான் வருது. ஆணையிடுதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நெருக்கப்படுகிறான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன். அதாவது உபத்திரவங்களில் நாம் இன்றைக்கு காட்ட வேண்டியது என்ன? பொறுமை. இந்த பயணத்தில் பரிசுத்தவான்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? முன்னாடி கவனிச்சிருக்கிறோம். பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன். பர்சிக்யூஷன் என்றால் உபத்திரவங்கள். அதில் என்ன இருக்கணும்? உபத்திரவத்தில் காட்ட வேண்டியது என்ன? பொறுமை. ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா, பொறுமையாக இருக்கிறவங்க கூட உபத்திரம் வரும்போது கோவப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன். அதாவது அநியாயமாக, ஒருவேளை நியாயமாய் பாடுபட்டால் கூட என்ன பண்ணுவோம்னா அமைதியாக இருந்துருவோம். அநியாயமாக யாராவது பாடுபடுத்தினா நமக்கு கோபம் தான் வரும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன். இதுக்கு சரியான வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 Peter chapter 2 verses 19 to 23. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, கவனிச்சிங்களா? தேவனை பற்றி கொள்வதனால் உனக்கு என்ன வருது? அநியாயமான பாடுகள் வந்தால்
உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுவே யாருக்கு பிரியம்? தேவனுக்கு எது பிரியம்? தேவனை எது மகிமைப்படுத்தணும்னா, அநியாயமாக நாம் பாதிக்கப்படும் போது, அக்கிரமமாக நம்ம மேல் ஒருவர் தவறானங்களை சொல்லும்போது நாம் என்ன செய்யணும்னா, அதில் தான் நீங்கள் நானும் பொறுமையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவன் அக்கிரமம் பண்ணுறான், அடிக்கப்படுறான், அதில் ஒன்றும் பெரிய மேன்மை இல்லையே. பொறுமையாக இருக்கிறேன்னா அதில் மேன்மை இல்லை. என்ன இருக்கணும்? நியாயமாக நாம் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறோம். அப்போ என்ன வேண்டுமாம்? பொறுமை வேண்டும். அதுதான் தேவனுக்கு என்னவா பிரியமாக இருக்கும். இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆணையிடும் பயணத்தில் இருப்ப என்ன தெரியுங்களா, அவருக்கு தேவையில்லாத உபத்திரம் வருது. அவர் பாடுபட்டு துறவுகளை தோண்டுகிறார். எதிரி நாட்டில் வந்து என்ன பண்ணுறார்? அதை சொந்தம் பாராட்டி கொள்ளுகிறார்கள். அப்போது ஆபிரகாமுக்கு கோபம் வரும். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? பொறுமையாக இருக்கிறா பாருங்கள். இது வரைக்கும்னா அந்த காலம் வருகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறா பாருங்கள். அவனா வலிய வந்து எனக்கு நீ ஆணையிட்டுக்கொள் அப்படி சொல்லும்போது தான் சொல்கிறாரு, உன் வேலைக்காரர்கள் என் துறவெல்லாம் எடுத்துக்கொண்டாங்களே, அதற்காக ஆபிரகாம் அவனை கடிந்து கொண்டான்னு போட்டு, பெரிய ராஜா தான், ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். எது வரைக்கும்னா அந்த காலம் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறார் பாருங்களேன். எனக்கு தெரிந்து நமக்கு அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. அவனே வருந்தி வந்துடுவான். நாம் அந்த மொமெண்ட்டில் அந்த க்ஷணத்திலேயே என்ன பண்ணுறோம்? கோவப்படுறதுனால தான் நிறைய பண்ணுங்களா, நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்து கூட அவர் கோவப்பட்டார்ல, அவர் திட்டார்ல, அது தவறுகள்லாம் அடிபட்டு போயிட்டு நம்ம திட்டினது ஒன்று தான் மேலே நிற்கும். நாம் கோவப்பட்டது ஒன்று தான் பெருசாக நிற்குமே தவிர அவங்க செய்ததெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆகையினால இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இது பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் நானும். சபை இன்றைக்கு ஒரு புனித பயணத்தில் இருக்கிறது. இந்த சபை கற்றுக்கொள்ள வேண்டிய 10வது பாடம் என்ன? அந்த படியில் என்ன கற்றுக் கொடுக்குது? பேஷன்ஸ் இன் பெர்சிக்யூஷன். உபத்திரவப்படுத்தப்படுகிறோம். எப்படின்னா நியாயமாக இல்லை, அநியாயமாக பாடுபடுத்தப்படும் போது கூட நாம் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். இது மிக கடினம். பேசுகிறதுக்கு ரொம்ப எளிது, டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதானது, வாழ்க்கையில் கை கொள்வது மிகவும் கடினமானது. எப்போ இருந்து வருது? சங்கீதம் 129 1-3 வரை வாசிங்க. சங்கீதம் 129 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். அந்த நெருக்கம் எப்போ இருந்து வரும்னு சொன்னால், இப்போ இல்லை. யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அதிகப்பட்டிருக்கோம். இந்த ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, நமக்கு சந்தோஷமாக இருந்த நேரங்கள்லாம் மறந்து போயிடும். எது மாத்திரம் மறக்காது தெரியுங்களா? பாடுபட்ட நேரம் நமக்கு மறக்காது. எப்போனா ஃப்ரம் இஸ் சைல்ட்ஹுட். அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உபத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இப்போ இல்லை. உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் பாருங்கள், எல்லாராலையும் சின்ன வயசுலேருந்தே நெருக்கப்படுவான், சின்ன வயசுலேருந்தே ஒடுக்கப்படுவான், சின்ன வயசுலேருந்தே ஒன்றுக்கும் உதவாதுன்னு தள்ளப்படுகிறான். ஆனால் அவன் திறமையற்றவன் அல்ல, தகுதியற்றவர் அல்ல. இந்த தாவீது அப்படி நிறைய மேன்மைகள் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறான்? சிறு வயது முதல் என்ன செய்தானா, அவன் நெருக்கப்பட்டு தான் இருக்கான். அதாவது சாரோ ஃப்ரம் யூத்ஹுட். அந்த வாலிபத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணுறான்? அவன் துன்பத்தை தான் அனுபவித்து கொண்டு வருகிறான். ஆனால் ஒன்றை கவனிக்கணும், நாம் ஒருவேளை உபத்திரவப்படுத்தப்படலாம் சொன்னேன். பேஷன்ஸ் இன் பெர்சிக்யூஷன். அடுத்ததுங்களா, ஈவன் தோ வி ஆர் பெர்சிக்யூட்டட், நாம் ஒருவேளை உபத்திரவப்படலாம், ஆனால் மறக்கப்பட மாட்டோம். நாம் ஒருவேளை இன்றைக்கி என்ன செய்வோம்? உபத்திரவப்படுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? நாட் ஃபர்சேக்கன். நாம் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம்? தேவனால் மறக்கப்பட மாட்டோம். நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மறக்கப்பட மாட்டோம். தேவன் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. ஏசாயா 44:21 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:21. ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எதை நினைக்கணுமா? இதை என்ன நினைக்கணும்? உபத்திரவத்தில் நான் என்னவா இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நான் உபத்திரவப்படுத்தப்படலாம், ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? தேவனால் மறக்கப்பட மாட்டேன். இதை நீ நினைத்துக்கொள். நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படின்னா உபத்திரவப்படலாம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? மறக்கப்பட மாட்டோம்.
உபத்திரவங்கள் நமக்கு வாழ்க்கையில் வருது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், இந்த உபத்திரவ நேரத்தில் நாம் என்னவாக இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். எப்போது நியாயமான உபத்திரவம் இல்லை, அநியாயமான உபத்திரவங்கள் வரும்போது. நியாயமான உபத்திரவம் வரும்போது பெரும்பாலான ஆட்கள் அமைதியாக இருப்பாங்க. பிள்ளைங்களோட பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அடித்து பாருங்கள், அழமாட்டான். ஆனால் அவன் தப்பு செய்யலைன்னு நம்ம நினச்சான்னு வச்சிங்களேன், நீங்கள் குச்ச தூக்கத்தில் ஊரே கூட்டுருவான். ஐயோ பாவி என்ன அடித்து கொள்றாடான்னு கூட்டுருவான் ஆள். அப்படின்னா நாம் தப்பு செய்துட்டோம்னு வச்சிங்களேன், ஒருவேளை நமக்கு தண்டனை வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுவோம், அடி வாங்கினதாகவே காட்டிக்க மாட்டோம். ஆனால் இங்கே என்ன போட்டு தெரியுங்களா, எப்போ பொறுமை வேண்டுமா? அநியாயமாக உபத்திரப்படும் போது. அப்போ அநியாயமாக உபத்திரவப்படும் போது நாம் எதை நினச்சிக்கணும்? நான் என் தேவனால் உருவாக்கப்பட்டவன், என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்ய மாட்டார், என்ன ஒரு நாளும் மறக்க மாட்டார் அப்படின்னு ஒன்று கேட்கணும். ஏன் ஆண்டவரே உபத்திரவில் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? இந்த உபத்திரம் இருக்குது, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ இதை எடுத்துட்டா என்ன? இந்த ரெண்டையும் எடுத்துடலாம் இல்லையா? நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க, ஆகலாம் பொறுமையாக இருக்குன்னு. சரி, நான் நீ உபத்திரவத்தில் என்ன செய்ய? பொறுமையாயிரு. நான் உபத்திரம் என்ன செய்ய மாட்டேன், உடனே மறக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே. அப்போ இந்த உபத்திரவத்தை, அந்த பர்சிக்யூஷன் எடுத்துட்டா என்ன ஆகிடும் தெரியுங்களா? பேஷன்ஸ் இன் நாட் ஃபார் சேக்கன். கர்த்தர் என்ன மறக்கலை, நான் இப்படி இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். அது யாரும் இருப்பாங்களே? இந்த பர்சிக்யூஷன் இந்த ரெண்டையும் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பேஷன்ஸ் ஏன் நாட் ஃபார் சேக்கன். கர்த்தர் அவரை மறக்கலை, அவர் எப்படி இருக்கிறாரு? எல்லாம் ISI மார்க்கில் அப்படி இருக்கிறார் பாருங்களேன், பொறுமையாக இருப்பார் ஆள். ஏன்னா கர்த்தர் மறக்கலையே. ஐயா அப்போ ஆண்டோட கேட்போம், ஏன் ஆண்டவரே இந்த பர்சிக்யூஷன் டைம் எனக்கு எதுக்கு? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த என்ன பண்ணலாம் தெரியுங்களா? தொடர்ந்து வாசிங்க, 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 129 1 முதல் 3 வரை. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. என்ன பண்றாங்க? இவன் பொறுமையா இருக்க முதுகுல உள்றான் பாருங்களேன், ஆழமா உள்றான் பாருங்களேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இது என்ன நேரம்? இது ப்ளோயிங் டைம். இந்த உபத்திரவ நேரம் என்ன நேரம் போட்டிருக்குது? உழுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? என் முதுகில் என்ன பண்ணுறாங்க? ஆழமாக உழுதாங்களாம். ஆழமாக உழுதா என்ன ஆகும்? ஆழமாய் உழுதால் என்ன ஆகும்? விளைச்சல் அதிகமாகும். ஹலோ, எதிரி எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம முதுகில் உழுறானோ, ப்ளோயிங் டைம் இஸ் த ப்ரொடியூசிங் டைம். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏன் நம்ம முதுகில் அவனை ஆழமாக உள்ள அனுமதிக்கிறா தெரியுங்களா? வலிக்கும் தான், சொல்கிறதுக்கே பல்லெல்லாம் கூசுது ஒரு மாதிரி. ப்ளோயிங் டைம் முதுகில் அப்படி ஒரு கலப்பையை போட்டு உழுதானா என்ன ஆகும்? ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த பர்சிக்யூஷன் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்ல? மறக்காமல் இருந்தீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? பொறுமையாகவே இருப்பேன்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா இல்லைப்பா, அக்கிரமமாக ஒன்று அடிப்பான், அக்கிரமமாக ஒன்று வேதனைப்படுத்துவான். அப்போ நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஏன்? அந்த ப்ளோவிங் டைம், அதாவது முதுகில் ஆழமாக உள்றாங்க தெரியுங்களா? அது எதுக்கு தெரியுங்களா? இட் இஸ் த ப்ரொடியூசிங் டைம். ப்ளோவிங் டைம் இஸ் த ப்ரொடியூசிங் டைம். நாம் எப்போது அதிகமாக நம்ம முதுகில் எதிரி உழுகிறானோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னாகும்? அதிகமாக உற்பத்தி பெருகும். ஆழமாய் எதிரி உழ நம்ம முதுகில் இன்னும் நம்மை காயப்படுத்த அதில் நாம் என்ன தெரியுங்களா? நம்ம பொறுமை இல்லாமல் ஆத்திரப்பட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவன் என்ன செய்வான்? அரையும் குறையுமா உழுதுட்டு போயிடுவான். அவசரமாக பைத்தியமாக உனக்கு ஏன்டா முதுகில் விழுன்னு கத்துனீங்கன்னு வச்சிங்களேன், சரிப்பா நம்ம போகிறப்பான்னு விட்டு போயிடுவான். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாது. மேலே ஒரு கீரல் போட்டு போயிடுவான், எதை போட்டாலும் விளையாது. என்ன பண்ணும்? அது விழும்போது நிலம் போட்டிருக்குது, அகழ்வாரை தாங்கும். அதே தான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. என்ன பண்ணும்? நல்ல ஆழமாக தான் உள்றான், ஆனாலும் நிலம் ஒன்று தாங்கிட்டு உட்காந்துருக்குதுல்ல. நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஆழமாக விழும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் இட் இஸ் த பெஸ்ட் ப்ரொடியூசிங் டைம். நம்ம வாழ்க்கையில் கத்த மகிமைகளை உருவாக்குகின்ற இல்லை என்ன உற்பத்தி செய்கின்ற நேரம் என்ன தெரியுங்களா? அந்த முதுகில் ஆழமாக உழுகிற நேரம்தான். அப்போ உழுதால்
நாம் யோசிக்கணும், கஷ்டம்தான், வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஆனால் அதில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்களை கர்த்தர் அதிகமான ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஓசியா 10ஆம் அதிகாரம், ஓசியா 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. ஓசியா 10 11, 12. எப்பிராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான். எப்பிராயிம் யாரு? நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற, போரடிக்கிற. ரைட்டா? இப்போ நம்ம எப்பிராயெல்லாம் போரடிக்கிற, அவன் வந்து போரடிக்கிறவன், நம்மெல்லாம் போரடிக்கிற ஆசாமி. இப்போ அவன் யார்? நன்றாக பழக்கப்பட்டு போரடிக்கிற கடாரி, விரும்புகிற கடாரியா இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். என்ன செய்வேன்? நன்றாக பயிற்சி பெற்றவன் தான், ஆனால் அவன் கழுத்து எப்படி இருக்குது? அழகாக. கத்தனை இது வரைக்கும் நோகம் கழுத்தில் வரலன்னு அர்த்தம். கழுத்து எப்படி இருக்குது? மாட்டுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அது என்ன ஆகாது? பழக்கப்பட்டது தான், போரடிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது தான். ஆனால் கழுத்தில் நுகம் வரலன்னா அது உழாதுல்ல. இனி நமக்கு என்ன இருக்கணும்? Don't lead us into temptation. எப்படி ஜெபம் பண்ணோம்? சோதனை எங்களுக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் உங்களுடையதே. இப்படியே ஏமாற்ற கற்றுக்கொண்டோம். கவனித்துக் கொள்ளுங்கள். வசனம் தெரியுங்களா? நீ நல்ல போரடிக்க பயிற்சி பெற்ற கடாரி தான், ஆனால் அவன் கழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? இது வரைக்கும் நீ என்ன செய்யலை? எந்த நுகத்துக்குள்ளேயும் மாட்டவே இல்லையே. என்ன செய்வேன் இப்போ? வாசிவேன். எப்பிராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். என்ன பண்ணுவேன்? அவன் கழுத்துல நுகத்தடியை வைப்பேன். அப்புறம் ஏற்பூட்டி அவனை உழ வைப்பேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். என்ன பண்ணுவான்? யூதா உழுவானா, யாக்கோபுனா பரம்படிப்பான். அதாவது சமப்படுத்த, உழுத பிறகு பரம்படித்தல், சமப்படுத்துதல். அவ்வளவுதான். அடுத்த வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். உழுதோடு முடிஞ்சு போச்சா என்ன? அதோடு முடிஞ்சு போச்சுட்டீங்களே. விதைக்கிறது அப்போ யாரு? கழுத்து மேலே நுகம் வர்றதே பெரிய பாடு. ஒரு வழியாக அதை பூட்டியாச்சு, அதை வேற ஆழமாக உழ வச்சாச்சு. அதோடு நிறுத்திட்டா வம்புல. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ப்ளோயிங் டைம் இருக்குது தெரியுங்களா? எல்லார் வாழ்க்கையிலும் தேவை. அடுத்தவங்க நம்ம முதல்ல உழுவது மாத்திரமல்ல, நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? இந்த அழகான கழுத்து இருக்குது தெரியுங்களா? எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மேன்மை நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம கர்த்தர் கொடுத்து பெரிய மகிமை நினைக்கிறோமோ, அதில் என்ன வரணும்? கர்த்தருடைய நுகம் வர வேண்டும். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் நுகத்தை சுமக்க நிறைய பேர் ஆயத்தமாக இல்லை, சுகத்தை சுமக்க விரும்புகிறோம். என்ன வேண்டும்? நுகத்தை சுமந்தால் என்னாகும் தெரியுங்களா? நன்றாக நாம் உழுவோம். மாத்திரமல்ல, யூதா உழுதால் யாக்கோபு என்ன செய்வானா? பரம்படிப்பானா. என்ன செய்யணும்? நீதிக்கென்று விதை விதைக்க வேண்டும். எப்படி விதைக்கணும்? விதைகளை கலந்து விதைக்கக்கூடாது. எப்படி தான் விதைக்கணும்? ஒரே சீடாக, ஒரே இனமாக விதைக்கணும். கலந்து வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? கலப்பாக போரிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நீதிக்கென்று விதைக்கணும். அறுக்கும்போது எப்படி இருக்கணுமா? தயவுக்கு ஒத்ததா, இரக்கத்தோடு அறுக்கணும். வயலின் ஓரத்தால் என்ன பண்ணக்கூடாது? அறுக்கக்கூடாது. ஏன்? தேசத்தில் திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் இருக்கிறாங்க. நீயும் ஒரு காலத்தில் எகிப்தில் எப்படி இருந்த? திக்கற்றவனாக இருந்து அதை நினைத்துக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்படின்னா இந்த ப்ளோயிங் டைம் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது. ஒரு நீதியின் விளைச்சல் நமக்கு வேண்டும். தேவன் வந்து நம்மையில வருஷித்து நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? த ப்ளோயிங் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, எதிரி நம்ம முதலில் உழுவான். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? நம்முடைய அழகிய கழுத்தின் மேலே தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? அதை உழுது, அதை பரம்படித்து, அதை விதைத்து, அதை அறுத்து, தேவன் வந்து கிரியை செய்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம இதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த ப்ளோயிங் டைம் வேண்டாம் என்று சொன்னால் என்ன தெரியுங்களா? ப்ரொடியூசிங் டைம் வேணாம்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு முதல்ல உழவே கூடாது, யாரும் உழக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு விளைச்சலே வேணான்னு சொல்கிறோம். எப்போ உழுவது வேண்டாம் என்று நாம் தடுக்கிறோம். அப்போ எதை தடுக்கிறோம்? தேவன் வந்து நம்ம மேலே நீதியை வருஷிக்க போகிறார் தெரியுங்களா? அட வேணான்னு சொல்கிறோன்னு அர்த்தம். ஆகையினால இந்த 129ஆம் சங்கீதம் நம்ம கற்றுக்கொண்டு பாடம் என்ன? சிறு வயது முதல் நெருக்கப்பட்டோம். உட்காந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு நினைவில் இருப்பதெல்லாம் சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கேட்டு கொடுக்காம உங்கள் அம்மா போனாங்க தெரியுங்களா? அதுலேருந்து ஞாபகம் இருக்கும். உங்கள் அண்ணன் உங்கள் சட்டையை தூக்கி போட்டு அதுக்கு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு கிழிச்சான் தெரியுங்களா? அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
உங்களுக்கு கொடுத்த சின்ன சைக்கிள் அவன் பெரியவன் ஏறி உட்காந்து உடச்சி போட்டான் தெரியுங்களா, அதுதான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா நமக்கு மனசில் பதிவாகிறது என்ன தெரியுங்களா, தேவன் கொடுத்த நன்மைகளில் நாம் பட்ட பாடுகள். அதுதான் அவர் எழுதுகிறார். சிறு வயது முதல் கொண்டு நான் என்ன செய்கிறேன், நெருக்கப்பட்டேன், என் முதுகை என்ன பண்ணாங்க, ஆழமாய் உழுதார்கள். எல்லாருக்கும் நடக்கிற அனுபவம் தான். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டும், பொறுமை வேண்டும். அந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் என்ன ஆகும் தெரியுங்களா, நமது வாழ்க்கையில் உற்பத்தி செய்கிற நேரம் எதுன்னு சொன்னால் நமது முதுகில் எதிரிகள் ஆழமாய் உழுகின்ற நேரம் தான். அப்படின்னா இதில் ஒன்று கவனிக்கணும், persecuted not forsaken. இந்த 129 சங்கீதம் முதல் 3 வந்து கற்றுக்கொள்வது என்ன, நாம் உபத்திரவப்படுவோம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம், மறக்கப்பட மாட்டோம். 2ஆம் வசனம் வாசிங்க, சங்கீதம் 129:2. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். அப்படி என்னதுங்களா, நான் வந்து பர்சிக்யூட் ஆகினேன் ஆனால் என்ன செய்யலை, மறக்கப்படலை. அவங்க மேற்கொள்ளலை. பாருங்களேன், ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு அந்த துறவுகள்லாம் எடுத்துக்கொண்டானே தவிர ஆபிரகாம் அழிக்க முடியலை. பார்க்குறான், ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. உடன்படிக்கை ஓடி வந்துட்டான்ல, எனக்கு ஆணையிட்டு கொடு, என்னுடைய சந்ததி நீ ஒன்றும் துன்பம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஆணையிட ஓடி வந்துட்டான்ல. ஒரு அரசனே ஓடி வருகிறான காரணம் என்ன தெரியுங்களா, அவன் உபத்திரவப்பட்டார், இது அவர் என்ன செய்யலை, கைவிடப்படவில்லை. அப்போ இந்த பரலோக பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 10வது பாடம் என்ன தெரியுங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக நீங்கள் பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, முதுகில் உழுகின்ற அனுபவங்கள் உண்டு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த உழுகின்ற நேரம் தான் கர்த்தர் என்னை உருவாக்குகின்ற நேரம், என்னில் உற்பத்தி செய்கின்ற நேரம். எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும், என் சபைக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும், இந்த உலகத்துக்கும் நான் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா மாறுவேன்னு சொன்னால், எப்போ என் முதுகில் ஆழமாக உழுறாங்களோ அந்த அளவுக்கு தான். சரியா? இதில் 3 கருத்துக்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, அந்த 1ஆம் வசனம் வாசிங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். நாங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அநேக தரம் என்னை நெருக்கினான் அல்ல, நெருக்கினார்கள். அப்படின்னா உபத்திரவத்தை ஒரு ஆள் கொண்டு வரல, அநேகர். உபத்திரவம் ஒரு ஆள்கிட்ட வராது, ப்ளூரலில் சொல்லி இருக்குது, தே. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், வந்தவர்கள் யார், அநேகர். ஏன் வந்தாங்க, கொஞ்ச நேரம் வரல, மெனி டைம். திரும்ப வாசிங்க, 1ஆம் வசனம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம். கவனிச்சிங்களா, அநேகர் அநேக தரம், அநேகர் அநேக தரம். அது ஒருத்தன் ஒரு தரம் இல்லை முழுது உழுவது, அநேகர் வருவாங்க, அநேக தரம். இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இதை நாம் மறந்தே போயிடக்கூடாது. பரலோகத்தை நோக்கி போகிறேன்னா ஒருத்தர் இல்லை குடைச்சல் கொடுக்குற ஆள், ஒவ்வொருத்தரும் குடைச்சலாகவே மாறுவான். நல்லவனாக இருக்கிறவங்க கூட கெட்டவனாக மாறிடுவான். ரெண்டாவது, யாரோ ஒருத்தர் விழுவான், மொத்தம் வேடிக்கை பார்க்கல, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஆழமாக விழுவார்கள். இது ஒன்று கற்றுக்கணும். ரெண்டாவதாக அடுத்த வசனம் வாசிங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். என்னை என்ன செய்யலை, மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். ஏன் அதை உழுறாங்க தெரியுங்களா, உழுதற்கு காரணம் எதிரியினுடைய வெறுப்பு. அநேகர் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா, உழுறாங்க. ஏன் உழுறாங்க, அவங்களுக்கு ஏன் மேல் என்ன இருக்குது, ஒரு வெறுப்பு. அப்படின்னா ஹேட்ரட் ஆஃப் தி எனிமி, எதிரியினுடைய வெறுப்பு. அநேக தரம் அந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி செய்கிறேன்னு கேட்டால், உன் மேலே எனக்கு என்ன இருக்குது, வெறுப்பு. உன் மேலே எனக்கு கோபம், உன்னை எனக்கு பிடிக்கல. பார்த்தீங்களா, காரணம் இல்லாமல் நம்ம மேலே காயப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் இல்லாத காயம் யாருக்கு, காரணம் இல்லாத காயம் யாருக்கு, ஆமா, இயேசுவுக்கு காரணம். நம்ம பண்ணுற அக்கிரமத்தானே அவர் காயப்பட்டார். இயேசுவுக்கு எல்லா காயத்துக்கும் காரணம் உண்டு. ஏன்னா அவருடைய தலையில் முள்முடி சொல்லி நம்முடைய பொல்லாத சிந்தை, அவருடைய வீட்டில் விழாவை குத்துனாங்கன்னு சொன்னால் நம்முடைய எல்லாமே காரணம் இருந்தது. குடிகாரனுக்கு தான் காரணம் இல்லாத காயம். ஹலோ, நீதிமொழிகள் 23 வாசிங்க, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயம். அடுத்த வசனம் வாசிங்க. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அப்படின்னா காரணமில்லாத காயம் யாருக்கு, குடிகாரனுக்கு தான் வரணும். நமக்கு ஏன் வருது? ஹலோ, காரணம் இல்லாத காயம் யாருக்கு, குடிகாரனுக்கு. நமக்கு ஏன் வருது, நம்மளும் குடிகாரன் தானே. ஹலோ,
அவனுக்கு ஆல்கஹாலிக் அடிக்ஷன், நமக்கு ஆவியானுடைய அடிக்ஷன், அவ்வளவுதான். அதுவும் ஸ்பிரிட்டு, இதுவும் ஸ்பிரிட்டு. ஆமாவா இல்லையா? வாசிங்க 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அந்த ஒப்புவித்துன்னு இருக்கு தெரியுங்களா? இருக்கா? அந்த ஒப்புவித்துக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று டெடிக்கேட்டட்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், அது அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஒப்புவித்தல் அர்ப்பணித்தல். இன்னொரு டிரான்ஸ்லேட் பண்ணால் செட்டுங்கிற வார்த்தை இருக்கும். செட் என்றால் அமைத்து கொள்ளுதல். அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? டாசோ. இந்த ஒப்புவித்திருக்கு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்ன? டாசோ என்றால் அடிக்ஷன் அர்த்தம். அந்த ஒப்புவித்துன்னு இருக்கு தெரியுங்களா? இருக்குதா? இருக்குதா? அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்ன? டாசோ என்றால் குடிகாரன் அர்த்தம். ஹலோ, இந்த ஸ்தேவான் வீட்டார் இருக்குதுங்களா, அது தனி போட்ட கேஸ். என்ன கேஸு? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறது இல்லை, அது ஒரு ஆல்கஹாலிக். அது சிலர் பார்த்துருக்கீங்களா? என்னதான் வம்பு வந்தாலும் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நடத்த மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது ஒரு அடிக்ஷன். அது அவனை குடிகாரனை திருத்தவே முடியாது. எவனுக்காக ஒருத்தனுக்கு ஷூரிட்டி போட்டு அவன் 3 லட்சம் ரூபா ஏமாத்திட்டு போய்டும். இது மாதம் சம்பளந்து கட்டிகிட்டு இருக்கோம். ஆனாலும் அடுத்தவனுக்குன்னு ஷூரிட்டி போடக்கூடாது தோணும்ல. அதுக்கு ஏன்னா அது அவரோட அடிக்ஷன். பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது என்ன இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கி அடுத்தவனுக்கு கடன் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? இவர்கிட்ட காசு இருக்காது, ஒருத்தவங்க கேட்பான், ஐயோ பணம் இல்லை, அதுக்கெல்லாம் தரைய முடியாது. இவர் இன்னொரு கடன் வாங்கி வட்டி வாங்கி இவனுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருப்பார். அப்புறம் ஜாகிர வரைக்கும் இவர் வட்டி கட்டின்னு உட்காந்துருப்பார். அது ஏன்னா இட் இஸ் அன் அடிக்ஷன். அது ஒரு போதை. வந்து சொல்கிறான் தெரியுங்களா? ஐயா நீ கொடுத்த காற்றுல ஐயா நான் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அது ஒரு போதை இருக்குது. இந்த ஜெபம் பண்ணுறதுல ஒரு அடிக்ஷன் இருக்குது தெரியுங்களா? ஜெபம் பண்ணுறதுல என்ன இருக்கணும்? இது அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுல அடிக்ஷன். ஜெபம் பண்ணுறதுல ஒரு போதை இருக்குது தெரியுங்களா? இந்த அன்னாள் ஜெபம் பண்ணாங்கல்ல, ஏலி பார்க்க எது வரைக்குமா குடிச்சிருப்ப, அவள் ஜெபம் பண்ண பார்த்தா குடிச்சிட்டு ஜெபம் பண்ணுற ஆளுமே இருந்துருக்கு பாருங்களேன். அது ஒரு ஜெபத்துலேயும் ஒரு அடிக்ஷன் இருக்குது பாருங்களேன். ஒருத்தர் ஒரு நாள் ஆடிட்டு வந்தால் அது எங்களுக்கு தெரியல. யார்? தாவீது. அவன் ஆராதிக்கிறதுல அவனுக்கு ஒரு அடிக்ஷன் பாருங்களேன். தெருவில் கிடந்து ஆடுறான் பாருங்களா. அவன் மனைவி இப்போ என்ன பண்ணான்? ராஜவஸ்திரம் கழுத்துட்டு ஒரு ஆசாரியன் போட்டு ஒரு லிலன் சட்டையை போட்டு ஆடி நடக்கிறான் தெருவில். அவன் பார்க்குறான், இஸ்ரவேல் ராஜா மகிமை அடைந்தாரே. போடி, அவன் அடிக்ஷன். இதெல்லாம் இன்னும் கீழே போய்டும். அதுக்கு என்ன போட்டுக்கு லிலன் சட்டையை கூட கழுத்திட்டு வந்துறான் பாருங்க. அவன் ராஜா சட்டையை கழுத்ததுக்கு அவனை கடிந்து கொண்டான். மீகால் கடிந்து கொண்டால் என்ன சொல்கிறான்? இதுக்கு இன்னும் கீழே போயிடுவேன் நான். இவ்வளோதான் லிமிட்டு. குடிகாரனுக்கு இவ்வளோதான். கடைசி குடிகாரனுக்கு அடுத்த நிலை என்ன? ஒன்றும் இல்லாமல் தான் அந்த ரோட்டில் கிடப்பான். அதுக்கு நான் போயிடுவேன். ஒரு அடிக்ஷன் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிக்ஷன் இருக்குது. ஜபத்துக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, ஆராதனைக்கு ஒன்று இருக்குது, ஊழியத்துக்கு ஊழியம் சிலர் இருக்குது. பார்த்தீங்களா? என்னதான் நாயாக பாடுபட்டாலும் ஊழியத்தை மாற்ற நிறுத்தமாக பார்த்துருக்கேன். அது ஒரு அடிக்ஷன். அது நிறுத்த முடியாது. குடிகாரன் கையில் கால் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணாதீங்களா போயிருப்பான். கத்த நல்ல கால் இருக்காது இவனுக்கு. என்னடா கேட்டால் ஒரு அடிக்ஷன். இப்படிப்பட்ட குடிகாரர்கள் நமக்கு தேவை. ஆமாம், இப்படிப்பட்ட அடிக்ஷன் வேணும். ஆவிக்கிற உலகத்துக்கு எது இருந்தாலும் போதை ஏறிட்டுன்னு வச்சிங்களேன். அந்த அடிக்ஷனில் ஒரு வேலைன்னு தெரியுங்களா? அது தொடர்ந்து வாசிங்க தம்பி. 23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23 கடைசி வசனம். என்னை அடித்தார்கள், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. அதோ நமக்கு அடிக்காமலே நோகுதில்ல. நமக்கு அடிக்காமலே நோகல, அடிச்சிருவானோன்னு பார்த்தே. இப்போ பாருங்க, யாத்திராகமம் 17 மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? அவன் மேலே தண்ணி இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? துன்பப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நம்மளை எகிப்திலேருந்து இங்கே கொண்டு சாகு கூட்டு வந்துடுறான் பார். பைபிளில் போட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணான்னு போடலை. ஆனால் மோசே சொல்கிறாரு, அவர்கள் என்னை கல்லெறிய பார்க்கிறார்களே, பார்வையிலே கல்லால் அடிச்சிட்டான்னு சொல்கிறான் பாருங்க. அவன் பார்த்தான், அவ்வளவுதான். அதுக்குள்ளே மோசே கைத்து ஐயோ அடிச்சிட்டானுங்கன்றான். அவன் கல்லே தூக்கலை. கல் எங்கே இருக்குது? கண்ணில் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? அடிச்சிட்டான்னு சொல்லிட்டார்ல. குடிகாரனுக்கு என்ன தெரியுங்களா? அடித்தா என்ன செய்யக்கூடாது? பாட்டு பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட முடியும். யார் என்ன சொன்னாலும் ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொல்லாமலே நம்ம யூகம் பண்ணி சோர்ந்து போயிடுவோம். அவர் பார்க்கறதுலே எனக்கு தெரியுது, அவர் இப்படி தான் நினைக்கிறாரு. ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் சும்மா பார்ப்பான். அவன் பார்வையே திருட்டு பார்வையாக இருக்கும். சில பார்த்தீங்கன்னா சில முழிக்கிற மொழியே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை வச்சுட்டு அந்த ஆள் என்ன ஒரு மாதிரி பார்த்தான். அவன் ஒன்றும் சொல்லணும். பாட்டு பாடுவான். யார் என்ன சொன்னாலும் நான் ஒருத்தனும் சொல்லவே வேண்டாம். நம்மளே நினச்சி நம்மளே சோர்ந்து போயிடுவோம். குடிகாரனுக்கு அடித்தா என்ன செய்யாது? வலிக்காது. என்னை அடித்தாங்க, எனக்கு என்ன செய்யலை?
நோகலை. என்னை அறைந்தார்கள். அடிச்சா விட போய் அரணுப்பு வாங்கி தள்ளுறானுங்க, போட்டு தள்ளுறான், செம அடி அடிக்கிறான். ஆனால் என்ன இல்லையா, எனக்கு சொரணை இல்லை. சொரணை இல்லை. பாருங்களேன், எத்தனை அடி வாங்கினாலும் மறுபடியும் குளித்து போய் நிற்பான். அவன் தான் குடிக்காரன். ஒழுங்கான ஆவியில் நிரம்பினவன். ஆல்கஹால் ஸ்பிரிட்டில் நிரம்பினே இவ்வளவு பண்ணால், ஆண்டவர் ஸ்பிரிட்டில் நிரம்பினீங்கன்னு என்ன எவ்வளோ பண்ணணும்? அடித்தா வலிக்கும். ஆனால் என்ன சொல்கிறான், நோகலைன்ற. அதுக்கு என்ன, உள்ள நான் அனுமதிக்கலை, உடம்புல பட்டது அடி வலிச்சுது, ஆனால் எங்கே நான் அனுமதிக்கலை, மனசுக்குள்ளே அனுமதிக்கலை. எனக்கு நோகலை, சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறா தெரியுங்களா, லாஸ்ட் டெஸ்டினி அவருக்கு என்ன தெரியுங்களா, முடிவு அப்படியே மயங்கி விழுறாரு கீழே. அடித்தாங்க, இவர் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறாரு, அடிக்கிறான், உரைக்கிறான், என்ன பண்ணுறாங்க, கீழே விழுறான். அந்த விழும்போது அவனுக்கு லாஸ்ட் மெமரி என்ன தெரியுங்களா, அதுதான் அங்கே பதிவு பண்ணுறான் பாருங்களேன். நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட. எப்போ அந்த விழும்போது எதை நினைப்பானு தெரியுங்களா, மறுபடியும் எப்போ எழுந்திருப்பேன், திரும்பியும் டாஸ்மாக்கு எப்போ போவேன் நினச்சி கீழே விழுறான் பாருங்களேன். அப்படின்னா ஜெபத்தில் ஒரு அடிக்ஷன் ஆகிட்டா, ஜெபம் பண்ணி எழுந்திருக்க தெரியுங்களா, மறுபடியும் எப்படி இருக்குங்களா, மறுபடியும் நான் எப்போ வந்து ஜெபம் பண்ணுன்னு தானே இருக்கணும். நமக்கு தெரியுங்களா, அப்பாடா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் 3 நாள் ஜெபம் பண்ணவே வேண்டாம், அப்படி தானே எழுந்திருக்கிறான். அடிக்ஷன் என்ன தெரியுங்களா, அவன் மயங்கி விழும்போது என்ன யோசிக்கிறான்னா, மறுபடியும் எனக்கு எப்போ நினைவு வருமோ திரும்பி நான் குடிப்பேன். அதுதானே நம்ம ஒரு ஊழியம் செய்து முடித்த உடனே பாடா 3 நாள் ரெஸ்ட் வாணியா அப்படின்றவன்ல. ஆனால் குடிகாரன் அப்படி சொல்ல மாட்டான், அடுத்து எப்போ எனக்கு நினைவு வந்தாலும் மறுபடியும் குடிப்பேன். ஐயோ, தமிழை கம்பேர் பண்ணி பாருங்களேன். சரி விட்டுலாம். இந்த டாஸோ முக்கியமான வார்த்தை. தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த 1 Corinthians 16-15 பார்த்தீங்கன்னா ஒப்புவித்து, நல்ல வார்த்தை தான். அடுத்தவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் தெரியுங்களா, எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் ஓடி பண்ணி ஹெல்ப் பண்ணுவான் திரும்பியும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் பணத்தை வாங்கி ஒருத்தன் கொடுத்து, அவன் வீட்டில் பிரச்சனை, மழை பெய்து தண்ணியெலாம் வந்துட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கை குழந்தை வச்சுருக்காங்க, முடியாதுன்னு அவரை கூப்பிட்டு வந்து இவர் வீட்டில் ஒரு ரூமை வெக்கேட் பண்ணி அதில் வச்சு, இவருக்கு அந்த மழை முடிஞ்சு தண்ணி போகிற வரைக்கும் வீட்டில் உட்காந்து சாப்பாடு போட்டு மாதக்கணக்கில், 1 மாதம் இல்லை, போட்டு கடைசியில் அவனே குடைச்சல் கொடுக்குறான். யார் உள்ளே தூக்கி வச்சால அவன் பார்த்து குடைச்சல் கொடுக்குறான். பிரச்சனை ஆகி கடைசியில் ஒரு வழியாக நிறைய பேர் போய் நிறைய பாசஸ்லாம் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த கேஸ் வந்தது. நான் அமைதியாக உட்காந்து, நான் பொதுவாக தெரிஞ்சு ஞாபகம் விஷயம் நுழைய மாட்டேன். ஃபோன் பண்ணி அவரே சொன்னார், அண்ணே கேள்விப்பட்டீங்களான்னாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன்னு. நான் இப்போ சொன்னேன், என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் இல்லையா, திருப்பி உபத்திரம் நிறைய வரும்போது நமக்கு மனசு கடினப்பட்டுரும்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு மனசு கடினப்பட்டிருப்பேன். இல்லைண்ணே, இன்னையும் அவனை கூட்டி வீட்டில் கொண்டு உட்கார வைப்பேன். அவன் தான் குடிகாரன், ஒரிஜினல் குடிகாரன் அவன் தான். நமக்கு அடிபட்டவன் என்ன தோணும் தெரியுங்களா, இந்த பக்கமே அப்படி தானே தோணும். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வாலிப பாஸ்டர் தான், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, கிறிஸ்தவம் வாழும், ஆவிக்குள்ளவர்கள் இன்னும் செத்து போயிடல, இன்னும் கர்த்தருடைய மனுஷன் இருக்க தான் செய்கிறாங்க. அது சொன்னால், இல்லைண்ணே அது என்னை கடினப்படுத்தலை, கஷ்டப்பட்டேன், நிறைய துன்பப்பட்டேன், ஆனால் நான் கடினமாகலை. இன்னும் யாராவது இப்படி வந்தான்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், மறவே மாட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் அந்த டாஸோ அடிக்ஷன் இருக்குது தெரியுங்களா. அது நிறைய பேருக்கு யோசிச்சு பாருங்களேன். எவன் செத்தாலும் ஒருத்தர் ஓடி போய் நிற்பார், எவனை கல்யாணம் பண்ணாலும் அதே ஓடி போய் நிற்பார். பார்த்துருக்கீங்களா? தெரியணும்னு அவசியம் இல்லை அவங்கள. இவராக போய்ட்டு உங்களுக்கு வெட்டிங் கேக் தானே வாங்கணும், வாங்க முகப்பேரில் அற்புதமான கடை வாங்க, அது கூப்பிட்டு போகிறாருல்ல. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? சமையல் தானே ஆள் வேணும், அப்படியே வந்து கேட்டர் பண்ணுற ஆள் இருக்கிறான் பிரதர். அவன் ஏமாத்துகிற ஆள் இல்லை, ஒரிஜினல் மாடுன்னா மாடே போடுவார். வயசில் ஆள். ஹலோ, நான் ஆடுன்னு சொல்லிட்டு மாடு போடுற ஆளை சொல்லலைன்னா, மாடுன்னு சொல்லிட்டு மாடே போடுற ஆள். சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நாய் பேயை போட்டுடலாம்ல. அதில் எதை விட்டு அந்த தோலை உரிச்சிட்டிங்கன்னா இது நாயா ஆட்டுக்குட்டியான்னு தெரியாது. ஹலோ, கடையில் தொங்குத கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அந்த வாழை உள்ள சொறி வச்சுருக்கிறதுனால ஆடுன்னு ஏமாந்து போயிடாதீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பகுதியில் தான் நாய்க்கறி சாப்பிட்டான்னு சொன்னாங்க. இப்போ அத்தனை பேர் இங்கே வந்துட்டான். நாய்க்கறி சாப்பிட்ற ஆள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுங்களா? நம்ம ஊரில் தான் இருக்கா. அதனால் எந்த கடையில் எது தொங்குன்னு தெரியாது, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. கவனித்துக்கொள்ளுங்கள். யார் உதவி கேட்காவிட்டாலும் ஓடி போய் உதவி செய்கிற ஆள் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஆவிக்குறவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குதுன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான். அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும், சிலது பார்த்தீங்கன்னா இந்த திருமணங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா அவர் நிறைய பணத்தை தள்ளிட்டு போயிட்டார். வீடு கட்டுறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நிறைய காசு சும்மா வருவோம். சோழியம் குடிமி சும்மா ஆடுமா அந்த கதெல்லாம் பேசி என்ன பண்ணுவான்னா, நல்லா செய்கிறவங்க மேலே கொச்சையாக பூசுவாங்க. ஆனால் கூட அந்த ஆள் திருத்த மாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் கிடக்கிறான் பிரதர், நம்ம கத்த முன்னாடி நிற்கிறோம்,
அப்படி நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்றைக்கும் நான் பார்க்குறேன். அதனால இன்றைக்கி என்ன வேணும் தெரியுங்களா? இந்த ஒப்புவித்தா அதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு அர்ப்பணித்தல். என்ன வந்தாலும் சரி தான், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன, அநேகந்தரன் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன, அவன் செய்கிறது என்ன, எதிரியினுடைய வெறுப்பு. ஏன் அவனுக்கு இந்த பிரச்சனை? எதிரி என்ன பண்ணுறான்? ஹேட்ரட் ஆஃப் தி எனிமி. அதே நேரத்தில் பெர்மிஷன் ஆஃப் காட். இதுதான் வருத்தம். அநேக தடவை சிறுவர்கள் நெருக்கிறாங்க இல்லையா? யார் நெருக்குவது? எதிரி நெருக்கிறான். ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் நெருக்க முடியுமா? அப்படின்னா இந்த இதில் என்ன வேணும் தெரியுங்களா? அந்த 129 சங்கீதத்தில் நீங்கள் எதிரி நம்ம நெருக்கிறான்னு சொன்னால் நம்ம எதிரியை பார்க்கக்கூடாது, அவனை அனுமதித்த தேவனை பார்க்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அவன் கர்த்தர் அனுமதிக்காமல் இவன் என்ன செய்ய முடியாது, என்ன தொட முடியாதுல்ல. ஆமாவா இல்லையா? அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் சிறு வயது முதல் கொண்டு நான் நெருக்கப்படுறேன்னா என்ன அர்த்தம்? ஒன்று எதிரியோட வெறுப்பு, ஹேட்ரட் ஆஃப் தி எனிமி. அடுத்த பக்கம் பெர்மிஷன் ஆஃப் காட், தேவனுடைய அனுமதி. அப்போ ஒரு உபத்திரம் வரும்போது நாம் எதிரியை மாத்திரமே பார்த்து பழகிட்டோம் இல்லையா? யாரை பார்க்கணும்? அனுமதி கொடுத்து தேவனை பார்க்கணும். அடுத்து யோசிச்சு பாருங்க, அன்னால அந்த பெனினா என்ன பண்ணுறா? துன்பப்படுத்துகிறாள், அவளை வேதனைப்படுத்துகிறாள், அழ வைக்கிறாள். ஆனால் யாரை பார்த்தா தெரியுங்களா? பெனினால பார்க்கல, கர்த்தரை தானே பார்த்தா. ஏன்? 1 சாமுவேல் 1:6 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அப்படி அவள் யாரை பார்க்குறா? மலடி என்று சொல்லக்கூடிய பெனினால நோக்கி பார்க்கல. யாரை நோக்கி பார்த்தா தெரியுங்களா? அடைத்து வைத்திருக்கிற தேவன் நோக்கி. ஏன்னா இது யாருடைய அனுமதி தான் நடக்கும்? ஒன்லி பை த பெர்மிஷன் ஆஃப் த காட் தி எனிமி வில் ஹேட் மீ. எதிரி இன்னைக்கு என்ன வெறுக்கிறான், அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கார், அவ்வளவுதான். அந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் நேரம் என்ன ஆகிடுது தெரியுங்களா? அது உற்பத்தி செய்கிற உருவாக்குகிற நேரமாக மாறி போயிடும். 3வது வந்து நான் உங்களை அதில் சுட்டி காட்டுகிறேன். என்ன வந்தது? ஒன்று, யார் வந்தது? அநேகந்தரம். அடுத்தது ஏன் வந்தது? எதிரியின் வெறுப்பு, தேவனுடைய அனுமதி. அது சங்கீதம் 129 1 முதல் 3 வசனங்களில் 4 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என்ன கவனிக்கணும் தெரியுங்களா? ஒன்று என்ன வந்தது? அநேகந்தரம். அடுத்தது ஏன் வந்தது? எதிரியின் கோபம், எதிரியின் வெறுப்பு, தேவனுடைய அனுமதி. 3வது என்ன வந்தது? 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. என்ன வந்தது? கயிறுகள் அறுக்கப்பட்டது. Cords were loosened. எதிரி கட்ட நினைச்சாந்தீங்களா கயிறு, அந்த கயிறு நினைச்சது அருந்து போனது. அப்படின்னா டெலிவரன்ஸ் ஆஃப் காட். அந்த உபத்திரவப்படும் போது நமக்கு இந்த 3 ஞாபகத்தில் இருக்கணும். என்ன? ஒரு சில நேரங்களில் அநேகந்தரம். 2வது என்ன? ஏன் எனக்கு திரும்ப நடக்குது? எதிரியினுடைய கோபம், தேவனுடைய அனுமதி. 3வது எனக்கு என்ன தெரியணும்? என்ன எனக்கு வருதுனால கர்த்தர் ஏன் எனக்கு அனுமதி கொடுக்கணும்? அதுதான் என்னை கர்த்தர் விடுவிக்கின்ற நேரம். டெலிவரன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் என்ன செய்வார்? எதிரியின் கயிறுகளை என்ன செய்வாரா? அறுத்து என்னை விடுவிக்கின்றவர். அப்போ இந்த 3 காரியங்களும் முதல்ல தெரியணும். அதாவது பெர்சிக்யூட்டட் நாட் forsaken. முதல்ல சங்கீதம் 129 கவனிக்கொண்டு ஆணையிடுதல் பயணத்தில் ஆபிரகாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுங்களா? உபத்திரவப்படுவேன், ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? என்ன மறக்க மாட்டார். அதுதான் சங்கீதம் 123 129 1 முதல் அந்த 3 வரை உள்ள பகுதிகளில் என்ன கவனிக்க? பெர்சிக்யூட்டட், உபத்திரவப்படுத்தப்பட்டார். யார்? அநேகந்தரம். 2வது எதிரியின் கோபம், தேவனுடைய அனுமதி. 3வது என்ன கிடைத்தது? கர்த்தர் அவன் கயிறுகளை அறுத்து அவனை விடுதலை ஆக்கினாரே. அப்படின்னா நாம் ஒருவேளை உபத்திரவப்படுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? தேவனால் மறக்கப்பட மாட்டோம். நம்ம நினைக்கின்ற ஒரு தேவன் உண்டு, அதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. 2வதாக அது சங்கீதம் 129 4ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. 2வது என்ன? தேவனுடைய ஒரு தன்மையை நாம் இங்கே வாசிக்கிறோம். எதிரியின், அதாவது தேவனுடைய பிள்ளை என்ற வெற்றியின் பாடல், சாங் ஆஃப் ட்ரையம்ப். என்ன? 4வது திரும்பி வாசிக்க தம்பி. 4ஆம் வசனம். கர்த்தரோ நீதியுள்ளவர். கர்த்தர் யாரு? நீதி உள்ளவர். அப்படின்னா இந்த பாடல் ஏன் எனக்கு பாட முடியும் தெரியுங்களா? அநேகந்தரம் இருக்குனாங்க, எதிரியின் கோபம் இருந்தது, தேவனுடைய அனுமதியும் அங்கீகாரமும் அந்த கோபத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கினார் இல்லையா? இப்போ அவருக்கு என்ன வருது தெரியுங்களா? ஒரு பாடல் தேவனை துதிக்கிறார். ஏன் துதிக்கிறார்? காட் இஸ் அ ரைச்சியஸ் காட்.
என் தேவன் யார்? ஒரு நீதி உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். ஸோ இதுதான் நம்முடைய பாடலுக்கு காரணமாக என்ன இருக்கணும் தெரியுங்களா? இந்த தேவனுடைய நீதியை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிந்துகொள் நமக்கு வேண்டும். இந்த நீதியின் தேவனை குறித்து 3 கருத்துக்கள் சொல்லுகிறேன். ஒன்று, தேவன் எதில் நீதி உள்ளவர்? in permitting afflictions to come upon his people. அவரது ஜனங்களின் மேல் தீமை வருவதற்கு அனுமதிப்பதில் தேவன் நீதி உள்ளவர். தேவன் எதில் நீதி? அவருடைய நீதி நமக்கு இது கொடுமையாக தெரியும், அநீதியாக தெரியும். படுறவங்களுக்கு தானே தெரியும் பாடு. உமக்கு என்ன நீர் பாட்டு 2 சப்பாரியை போட்டுன்னு பேசிட்டு போறீரு, அவன் படுற பாடு அவனுக்குலாம் தெரியும் நினைப்பீங்க தெரியுங்களா? தேவன் நீதி முதல்ல எங்கே இருக்குது தெரியுங்களா? இன் பெர்மிட்டிங் அஃப்ளிக்ஷன் டு கம் அப்பான் ஹிஸ் பீப்புள். அவரது ஜனங்களின் மேல் துன்பங்கள் வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரு. அது அவருடைய நீதியின் ஒரு பக்கம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் பலவிதமான உபத்திரவங்களில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஏன் நமக்கு இந்த ஒரு சோதனை வருதுன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் நாம் கவனிக்கிற முக்கியமான கருத்து என்ன? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அதாவது தேவன் நமது வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும்? இந்த சோதனைக்கு என்ன செய்ய போகுது? பொறுமையை உண்டாக்க போகுது. கவனியுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையான காரியங்களில் மிக முக்கியமானது பொறுமை. இந்த பொறுமை மாத்திரம் நமக்கு இருந்தால் எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரிதான், அதை தாண்டி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா? அந்த பொறுமை இன்மை என்ன ஆகும் தெரியுங்களா? நான் உங்களுக்கு அடிக்க சொல்லியிருக்கேன். ஒரு முறை காலையில் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு மீட்டிங் போனோம். பஸ் ஸ்டாண்டு போனோன்னே பஸ் இல்லை. சரி, ஏதாவது காலைல கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் உட்காந்தா, எதிர ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மடியில் ஒரு குழந்தை. ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது என்ன பண்ணுறதுங்களா? அப்பா உட்காந்து இட்லி ஏதோ சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்பன் சாசரில் பால் ஆற்றிட்டு இருக்காங்க. இந்த மடியில் குழந்தை உட்காந்து இப்படி பார்த்துட்டே, அது இப்படி ஆற்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் எதில் உட்காந்து ஒரு ஆர்டர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த குழந்தை இப்படி பார்த்துட்டு, இந்த அம்மா ஆற்றிட்டு என்ன பண்ணிச்சுன்னா அது டம்ளரில் ஊற்றிட்டு ஆடு குடிச்சிது. நான் நினச்சேன் அந்த குழந்தை கொடுக்க போகிறேன் நினச்சா, இது என்ன பண்ணிட்டுனா அது குடிச்சுதா, அந்த குழந்தை மட்டும் அப்படி கையை இட்டுச்சு, தட்டி தலைவலியே கொட்டிடுச்சு. அது எனக்கு கடுப்பு. குழந்தைக்கு பால் கொடுக்காம இந்த அம்மா குடிக்குது அப்படின்னு நினச்சா, அந்த அம்மா சொல்லுது, குழந்தைக்கு சூடு தாங்குமான்னு பார்க்கறதுக்குள்ள குடித்தேன், அதுக்குள்ளே இது தட்டிச்சு அப்படின்னு. அந்த அம்மா ஏன் வாயில் வச்சாங்கன்னா, இந்த சூடு குழந்தைக்கு தாங்குமான்னு தெரியணும்ல. நமக்கு இதே புத்தி தான். நான் நினச்சேன் அந்த குழந்தைய விட நான் மோசம். குழந்தை அப்படி தான், ஐயோ குடிச்சிடவோட பாவின்னு பிடிச்சில. நானும் அப்படி தான் இருந்தேன். அது 6 மாத குழந்தை, இது 60 வயசு குழந்தை, அவ்வளோதான். இது பார்த்துட்டு இருந்தால் அது கொட்டின உடனே நான் நினச்சேன், கொடுத்துட்டால குழந்தைக்கு, இந்த பாவி கொட்டிட்டாலே நினைக்கும் போது அவள் கணவன் சொல்கிறா, சூடு போடுமான்னு பார்த்தேங்க, அதுக்குள்ளே இது கொட்டிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு ஆற்றிக்கிட்டே இருக்கார், நமக்கு பொறுக்க மாட்டேங்குது இல்லை. அப்படி எட்டி பிடிச்சி தலையில் கொட்டிடுறோம்ல. எங்கள் அம்மா சின்ன சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனே ஆற பொறுக்காதன்னுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்கன்னா, காலையில் ஸ்கூலுக்கு போகிட்டு வந்துடுறீங்களா, அவசரம் வந்து குளிக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு தெப்பக்குளம் இருக்கும் எங்கள் ஊரில், ஓடி போய் தெப்பக்குளத்தை தொப்புன்னு குறிச்சிட்டு அப்படியே ஓடி வந்துடுது. அதான் குளிக்கிறது, அவ்வளோதான். நேராக தொப்புன்னு உள்ள விழுது. சோப்பு கீப்பு ஒன்றும் கிடையாது. வீட்டிலேருந்து போகும்போதே தலையில் எண்ணெய் தேய்ச்சி இடுப்பு துண்டு, நேராக ஓடி தொப்புன்னு ஒரு டை, அவ்வளோதான். அப்படியே அந்த பக்கம் கரையேறி வீட்டுக்கு வந்து திருப்பி குளிச்சுட்டு போடு போடு போடு. அந்த இட்லி இருக்குது தெரியுங்களா, அது பாடி வெந்து வேகாமல் நடுவில் பச்சையாக இருக்குது தெரியுங்களா, போட்டுரு போட்டுரு போட்டுரு, அவ்வளவுதான். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாரு, இருந்தா கொஞ்சம் ஆறட்டும், உடனே கொடுங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவேன், இட்லி கொடு பார்த்துறீங்களா, அதை அப்படி பிச்சு வாய்க்குள்ளே போட்டால் அந்த குழந்தை சுட்டுக்கிட்டே போகும் வயிற்றுல. அந்த டியூப் இருக்குது தெரியுங்களா, அந்த உணவுக்குள்ளாகி அதில் சுட்டுக்கிட்டே போகும் அப்படின்னு. ஆனால் அடுத்தது மறுபடியும் உள்ளே போய்டும். அது ஆற பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள் இல்லை. கர்த்தர் எதில் நீதி உள்ளவர் தெரியுங்களா? நம் வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிப்பதில் நீதி உள்ளவர். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சோதனைகள் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? பொறுமையை உண்டாக்கும். பொறுமை இல்லைனா நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இந்த பொறுமையின்மை தான் நமக்கு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிற ஆசீர்வாதங்களை காலத்துக்கு முந்தையே கேட்குறோம்ல. யாக்கோபை நமக்கு தெரிந்த ஒருவர்
தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, மூத்தவனை வெறுத்து இளைவனால் சிநேகித்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன? மூத்தவன் யாருடைய பிள்ளை? ஈசாக்கோட சேஷ்ட புத்திரன். ஆனால் யாக்கோபு யாரு? கர்த்தருடைய சேஷ்ட புத்திரன். முந்தி பிறந்தால் யாருக்கு மூத்த பிள்ளையாக வருவான்? ஈசாக்குக்கு. பிந்தி பிறக்கணும் கர்த்தர் சொல்லுவார், அவன் தான் என்னுடைய சேஷ்ட புத்திரன். அப்படிதானே சொன்னார். இந்த சேஷ்ட புத்திரனுக்கு என்ன உண்டு? 22 விதமான மேன்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு இவனுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி வாங்கினான்ல, அனுபவித்தானா பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஓடுனான். கர்த்தர் அவனுக்கு சீரியாவில் 2 பரிவாரத்தை வச்சுருந்தார்ல. அப்போ நான் சேஷ்டபுத்திரனுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்கே இல்லை? அவனுக்கு இஸ்ரவேல் இல்லை, சீரியாவில் கர்த்தர் வச்சுருக்காரு. ஆனால் இவன் என்ன பண்ணா? காலத்துக்கு முந்தி அதை ஏமாற்றி எடுக்க என்ன பண்ணா? அனுபவிக்க முடிஞ்சா விட்டுட்டு தானே ஓடிப்பானான். இளைய மகன் காலத்துக்கு முந்தைய அப்பாட்ட என் சொத்தை கேடுன்னு கேட்டான். எதுக்கு உதவுது? தவறான வழியில் அதை நாசப்படுத்து தானே உதவிட்டு. அப்படின்னா நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? தேவனுடைய நீதியை நாம் புரிந்து கொள்ள. நம்முடைய பாடல் இன்னைக்கு ஒப்பாரி மாறி இன்னைக்கு வெற்றியின் பாடலாக மாறணும்னா என்ன வேணும் தெரியுங்களா? ஒன்று நமக்கு தெரியணும், காட் இஸ் அ ரைச்சியஸ் காட். என் ஆண்டவர் நீதி உள்ளவர். அப்படி என்ன கிடையாது? அநீதி ஒன்றுமே கிடையாது. நெவர். என் வாழ்க்கையில் எத்தனை உபதங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் நான் ஒன்று தான் அறிக்கையிடணும், இஸ் அ ரைச்சியஸ் காட். அவர் ஒரு நீதி உள்ள தேவன். அவர்கிட்ட என்ன கிடையாது? நியாயக்கேடு ஒன்றுமில்லாத தேவன் அவர். அந்த இடம் நமக்கு வர மாட்டோம். ஏன் வாழ்க்கை திரும்ப திரும்ப ஒருத்தர் அனுமதிக்கிறாரு? காட் ஹஸ் காட் அ பர்பஸ். கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? அங்கே பாருங்க, திரும்பி வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப தேவன் அனுமதிக்கின்ற பாடுகள் அனுப்ப நோக்கம் என்ன? இது விசுவாசத்தின் பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சை என்ன பண்ணுமா? பொறுமையை உண்டாக்கும் என்று. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல். கவனிச்சீங்க, ஏன் கர்த்தர் இந்த நீதி உள்ளவன் சொல்றேன்னு சொன்னா, நாம் ஒன்றிலும் என்ன செய்யக்கூடாது? குறைவுள்ளவனாக இருக்கக்கூடாது. தேவனுடைய திட்டம். அந்த குறைவில்லாதவனாக இருப்பதற்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. எத்தனை வார்த்தை பயன்படுத்த? குறைவில்லாதவன், அடுத்தது நிறைவுள்ளவன், அடுத்தது பூரணமுள்ளவன். ஸோ தேவனுடையது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு தன் பிள்ளையை ஆசீர்வதிப்பது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உச்சக்கட்ட ஆசீர்வாதம் தான் தன் பிள்ளைகளுக்கு சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன வேண்டும்? கொஞ்சம் உபத்திரம் வேணும். அந்த உபத்திரம் என்ன பண்ணும்? பொறுமை உண்டாக்கும். இந்த பொறுமை தான் என்ன செய்யும்? நம்ம குறையில்லாதவர்களாய், நிறைவுள்ளவர்களாய், பூரணமுள்ளவர்களாய் மாற்றுவது. தொடர்ந்து வாசிங்க தம்பி. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். இதுதான் குறை. நமக்கு என்ன குறை வேண்டும்? ஞானத்தில். என்ன ஞானத்தில் குறை? ஏன் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? அந்த ஞானம் நமக்கு குறைவாக இருந்தால் கர்த்தர்கிட்ட கேட்டால் சம்பூர்ணமாக கொடுத்துருவார். அப்படியானால் நம் தேவன் யார்? நீதி உள்ள தேவன். எதில் நீதி? நமது வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிப்பதில் அவர் நீதி. ஏன்னா அந்த உபத்திரவத்துக்கு 2 பக்கம் இருக்குது, 2 sides. ஒரு பக்கம் என்ன? பாடுகள், உபத்திரவம் எல்லாம். அடுத்த பக்கத்தில் என்ன? பொறுமை, அதன் மூலமாக பரிபூரணம். அப்போ தேவன் நீதி உள்ளவர். எப்போ பாட முடியும் தெரியுங்களா? அவன் பாடுகிறான். இப்போது இஸ்ரவேல் என்ன சொல்லட்டும்? வாசிங்க 4ஆம் வசனம், சங்கீதம் 129:4 வாசிங்க. கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்போ முதல்ல கட்ட அனுமதிக்கும் போது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது என்ன சொல்லட்டும்? கர்த்தர் கயிறுகளை அறுத்தார். இப்போது இஸ்ரவேல் அதை சொல்லட்டும். அப்படின்னா இது என்ன நேரம்? வெற்றியின் நேரம், ஒரு துதியின் பாடலின் நேரம். அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் தெரியுங்களா? நீங்கள் நீதி உள்ளவர் ஆண்டவரே. ஒருவேளை நமக்கு துன்பத்தை அனுபவிக்க நமக்கு பொறுத்து கொள்ள முடியலை, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மனதில் தாங்குற அளவுக்கு சக்தி நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். உங்களுக்கு தெரியும் தானே? நம்முடைய திராணிக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார் தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதுக்கு மேலே இழுத்தா இது கம்பி, இது ஸ்ப்ரிங்காக மாறாது, கம்பியாக மாறிடும்னா அதுக்கு மேலே இழுக்க மாட்டோம்ல. ஸ்ப்ரிங்கை பார்த்துருக்கீங்களா? மெக்கானிக் ஷெட்டில் பாருங்கள், இந்த கார்பரேட்டர் அங்கெல்லாம் போட்ட ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு இழுப்பான். பார்த்துருக்கீங்களா? இழுப்பான். அவனுக்கு தெரியும் அதுக்கு மேலே இழுத்தா அது கம்பியாக, அதுக்கு மேலே இழுக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் எவ்வளோ இழுத்தா அது ஸ்ப்ரிங்காக இருக்கும். சும்மா அப்படி இழுப்பானே தவிர அக்காடின் மாற்றமாக இழுத்தான்னு வச்சிங்களேன், அது எதுக்கும் வராது, வெறும் நீள கம்பியாக மாறிடும்ல. ஸோ காட் நோஸ் அவர் லிமிட். நம்முடைய எல்லை தேவனுக்கு தெரியும், அது நமக்கு தெரியணும். நம்ம எல்லை நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம எல்லை தேவனுக்கு தெரியும். இதுக்கு மேலே இழுத்தா என் பிள்ளை தேர மாட்டான். அதில் அவர் நீதி உள்ளவர். சரி, 2வதாக என்று சொல்லுகிறேன். அவருடைய நீதி எதில்? இன் கீப்பிங் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய வாக்கு தத்தத்தில் நிறைவேற்றுவதில் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லணும்னா காப்பதில்.
உடன்படிக்கை அல்லது வாக்குத்தத்தத்தை காப்பதில் அவர் யார்? உண்மை உள்ள. இன் கீப்பிங் இஸ் ப்ராமிசஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் டு ஹிஸ் பீப்புள். அவருடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு கதை சொல்லியிருக்காரு தெரியுங்களா? அதில் அந்த வாக்குத்தத்தத்தை காப்பதில் உண்மை உள்ளவர். அப்போ தேவனுடைய முதல் நீதி என்ன? உபத்திரவத்தை அனுமதிப்பதில் நீதி. ரெண்டாவது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கா தெரியுங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை காப்பதில் அவர் நீதி உள்ளவர். இன் கீப்பிங் ஹிஸ் ப்ராமிசஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் டு ஹிஸ் பீப்புள். சங்கீதம் 127:24, சங்கீதம் 124 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். அவன் எழும்பினதுக்கு காரணம் யாரு? மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புறான் இல்லையா, அதுக்கு காரணம் யாரு? இவர் தான். நம்ம பாட்டி சொல்லுவாள்ல, பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுவானுவாங்களே, அது இவர் தான். என்ன போட்டிருக்குது? மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புறான்னா யார் எழும்ப பண்ணுற? இவர் தானே. பார்த்தோம்ல. இப்போ அவர் எதில் நீதி? எதிரியை எழுப்புவதில் அவர் தான் நீதி. ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறாரு? எதிரி எழுப்பிட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா? மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புகையில் கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால். கர்த்தர் எந்த பக்கத்தில் இருப்பார்? அவன் டீமில் இருக்க மாட்டார், நம்ம டீமில் இருப்பார். அதாவது அவனை எழுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவார்? நம்ம டீமில் வந்து உட்காந்துப்பார். அவன் எழும்புற வரைக்கும் அவன் நினச்சிட்டு இருப்பான், இவர் நம்ம பக்கத்தாண்டா, இவன் தனியாக நிற்கிறான், முடிச்சிடலான்டா கதையன்னு பார்த்தா இவனை எழுப்பி விட்டுட்டு அவர் எங்கே வந்து உட்காந்துருக்காரு? நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. கர்த்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். கவனிச்சிங்களா? காட் ஹிம்செல்ஃப். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தூதனையோ ஒரு பரிசுத்தவானையோ ஒரு இராணுவத்தை அனுப்புகிற தேவன் அல்ல, அவரே வந்து நிற்பாராம். பைபிளில் தேவன் தாமே செய்கிற சில வேலைகள் உண்டு. ஒன்று, அவர் தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார். மற்ற 8:17. அப்படின்னா அவர் தாமே செய்கிற வேலை ஒன்று என்ன? இது இன்னொருத்தன் கொடுக்க மாட்டார். நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டுவார், நம் நோய்களை அவர் தான். அதுபோல் தேவன் தாமே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். வெளிப்பாடு 20:4-5 பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கண்ணீர் துடைப்பது யார்? தூதர்கள் அல்ல, அவரே துடைப்பாராம். அதே போல் ஒன்று தெரியுங்களா? நம்ம பக்கத்தில் நிற்கிறது, நம்ம டீம்லேருந்து விளையாட போகிறது யார்? அவர் தானே தவிர ஒரு தூதர் படையை அனுப்புறதில்லை, அவரே வந்து நிற்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஏசா வரான்னு யாக்கோபு தெரிந்து விட்டது. என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உடனே திட்டமிடுவார். முதல்ல தன்னுடைய பரிவாரத்தை 2 பிரிப்பார். அடுத்து என்ன பண்ணுவார்? முதல்ல பிளான் பண்ணுவார். அப்புறம் கர்த்தர் நோக்கி வாக்குத்தத்தெல்லாம் கேட்டு கெஞ்சுவார். இப்படி சொன்னீங்களே, இப்படி பண்ணுவீங்களே, இப்படி எடுத்தீங்களான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பரிசு பொருள்லாம் அனுப்புவார் ஏசாவுக்கு. போய் அவனை ப்ளீஸ் பண்ணியா, அந்த புண்ணியமாக அதை தாண்டி வந்துடுவான். இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறான்? அவன் வரான். வரும்போது இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? மிச்சம் மீதி இருந்தது தான் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான் இல்லையா? அப்போ ஒருத்தர் வந்து மாட்டினார்ல, அவர்கிட்ட மாட்டினாரா? வந்து என்ன பண்ணுறாரு? விடியும் வரைக்கும் அவனோடு போராடுறாரு. மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமானவன் போராடுறாரு. பாருங்களேன், ராத்திரி வரைக்கும். இது யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நல்ல விளையாட தெரிஞ்ச ஆளுங்க, கேரம் போர்டில் விளையாடுற ஆளுன்னு வச்சிங்களேன், நல்ல எஃபிஷியண்டான ஆளுங்க, அவன் பையனோடு விளையாடுவார். அவனுக்கு யார் வேணும்னா பையன் தோக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பா ஸ்டேட் பிளேயராக இருப்பார். இவனுக்கு என்ன தெரியுங்களா? இவனுக்கு ஸ்ட்ரைக்கரே ஒழுங்காக பிடிச்சி அடிக்க தெரியாது. அப்பா ஸ்டேட் பிளேயராக இருப்பார். ஆனால் இந்த பையன்கிட்ட அவர் ஜெயிச்சார்னா வீட்டில் அன்றைக்கி அவர் சோறு கிடையாது. ஏன்னா அவன் ஒப்பாரி வைப்பான். அம்மா பண்ண பிள்ளைங்க ஏன் அழ வச்சிங்க, கிடைக்கிற புளி குழம்புக்கும் வேலை இல்லாமல் போய்டும் அன்றைக்கி. அதனால் என்ன பண்ணி தோத்தே ஆகணும் பையன். பார்த்துருக்கீங்களா? இவரே மைனஸ் போட்டு கொடுப்பாரு, இவரே அவன் காயின் 2 போட்டு கொடுப்பாரு. எதுக்குன்னா யாரை ஜெயிக்க வைக்கணும்? இதுக்கு ஒருத்தர் பரலோகத்துலேருந்து வந்திருக்காரு பாருங்களேன், இவனை தோக்கிறதுக்குன்னே வந்திருக்காரு பாருங்களேன். எப்படி வந்திருக்கிறாரு? ஒரு சாதாரண மனுஷனை போல் வந்து நின்று அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன், என்னை விடு, வெளியுது, நான் போகிறேன், விட மாட்டேயா, உன்னை பிடிச்சி வச்சுருக்கேன்னா வந்து மாட்டிட்டு உட்காந்துருக்காருல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஆதியாகமம் 32:24 பார்த்தீங்கன்னா யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், ஒரு புருஷன் விடியுமெல்லாம் ஒரு போராடி மேற்கொள்ளலும் போட்டிருக்கு இல்லையா? தம்பி 32:1 வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யார் வந்தாங்க? அப்போ தேவ தூதர்கள், அதாவது ஆர்மி வந்துச்சு. 24 வசனத்தை யார் 32:24 வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. அதாவது 32:1 தூதர்கள் வந்தாங்க. வந்தவங்க ஒன்றும் யாக்கோபை கண்டுக்கவே இல்லை, அவங்க மட்டும் போயிட்டே இருந்தாங்க, அவ்வளோதான். யாக்கோவும் அவங்களை கண்டுக்கல. என்ன பண்ணான்? பேர் வச்சு அனுப்பிட்டான், மெக்னாயிம். அர்த்தம் என்ன? ரெட்டை பரிவாரம், 2 கூட்டமாக இராணுவம் வருகிறது. மக்னாயிம் இடத்துக்கு பேர் வச்சான். அவங்கள கண்டுக்கல. ஆனால் யார் வர்றாங்க? தேவன் வரும்போது அவர் விடாமல் பிடிச்சிக்கிறான் பாருங்களேன்.
ஏன்னா அவனுக்கு தெரியும் எத்தனை தேவதூதன் வந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. யார் வேண்டும்? தேவன் வேண்டும். அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுவார்? தூதர்களை அனுப்புகிறாரு. யார் அவன்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி பண்ணலை. யார் வந்து அகப்பட்டுக் கொள்கிறார்? தேவனே வந்து அகப்பட்டுக் கொள்கிறார். இது யோசுவா 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எரிகோ கோட்டை விழுந்தது இல்லையா? விழுந்தது இல்லையா? ஆனால் 5ஆம் அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா அப்போவே கர்த்தர் வந்துடுவார். 6 தான் எரிகோ கோட்டை விழப்போகுது. ஆனால் கர்த்தர் இப்போ வந்துடுவார். 5:13 வந்துடுவார். உருவியை பட்டை ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருப்பார். அப்படி என்றால் ஒன்றை கவனிக்கணும், நமது வாழ்க்கையில் மனுஷன் நமக்கு எதிராக வரும்போது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? ஒன்று, அவர் நீதி. எதில் நீதி உள்ளவர்? உபத்திரவத்தை அனுமதிப்பது. 2வது நீதி உள்ளவர் நம்ம பக்கத்தில் நிற்பதில் நீதி உள்ளவர். நம் பக்கத்தில் தான் அவர் நிற்பார். அவர் யார் பக்கம் நிற்க மாட்டார்? எதிரியை எழுப்பினது அந்த கரங்கள் தான். அதே நேரத்தில் நம்ம பக்கத்தில் நமக்காக யுத்தம் பண்ண போகிறது யார் தான்? அவருடைய கரங்கள் தான். அந்த நீதியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் பாட வேண்டிய பாடல் இந்த பாடல். ஒன்று என்ன? முதல் சாங் என்ன? என் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிச்சிங்களே, அதுக்கு ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு என்ன? மனுஷனுக்கு எதிராக வரும்போது நீங்கள் என் கூட நின்னீங்களே. தொடர்ந்து வாசிங்க தம்பி. சங்கீதம் 24 124 1 முதல் 4 வரை திரும்ப வாசிங்க. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க உயிரோட முழுங்கிருப்பாங்க. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவை மேல் பெருகி என்ன ஆயிட்டு இருக்குமா? தண்ணீர் என்ன செய்யுமா? நம்ம மேல அப்படி பாய்ந்து வருமா, திக்கு முக்காடிடுவாங்கல்ல. அப்புறம் தண்ணீர் எங்கே போயிடுமா? நம்ம ஆத்மாவுக்குள்ளே போயிடுமா. உங்களுக்கு தெரியும், சீஷைகள் படகுல வந்தாங்க. இயேசு மலையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். திரும்பி இயேசு நடந்து வந்தார். வந்து போடி வந்து நடந்தும்போது கூப்பாடு போட்டாங்கல்ல, ஆண்டவரே போயிடாதீங்கன்னாங்கல்ல. இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, இயேசு படகுல தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி காற்று கடல் வருது. அப்போது இயேசு இல்லைனாலும் புயல் வரும், இயேசு இருந்தாலும் புயல் வரும். ஹலோ, இயேசு என் படகில் இருக்கிறார், ஆமாம், புயல் வராமல் இருக்கார், அப்பவும் வரும். ஆனால் என்ன விசேஷம்னா, இயேசு மலையிலேருந்து பார்க்கும்போது அவன் தண்டு வலிக்க போராடினான். அது முன்னேற முடியலே தவிர யாருக்கும் மூழ்கிற அபாயம் அவனுக்கு இல்லை. மூழ்கிற மாதிரி தெரியலை. என்ன பண்ணுறான்? தண்டு வலிக்கிறாங்க. விடு 4-5 ஆம் வரைக்கும் தண்டு வலிச்சானே தவிர என்ன ஆகலை? முன்னேற முடியல. நடுக்கடலவே மாட்டிகிட்டு இருக்கிறான, மேலே போக முடியலை. முன்னேற்றம் தான் இல்லை. எப்போ? இயேசு வெளியே இருக்கும்போது. ஆனால் இயேசு படகுல இருக்கும்போது என்ன தெரியுங்களா? படகு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. இப்போ என்ன ஆபத்து? பெட்டர் இயேசு இல்லாமல் இருக்குதே நல்லது இல்லை. இருந்து பாத்திரம் என்னத்துக்கு? இல்லைனாலாவது நாங்களே முடிஞ்ச வரைக்கும் ஐலேஸாக போட்டு உட்காந்துருப்போம். இந்த புண்ணியமாக வேறு படகுல இருந்தால் நாங்கள் மூழ்கியே போயிடுவோம் போல இருக்குதே. கவனித்து கொள்ளுங்கள். அது தண்ணீர் வந்து தெரியுங்களா? அது சொல்லுவாங்க, படகு தண்ணீராக நிரம்பிட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? அது ஞாபகம் இருக்கும். லூக்கா எழுதுவார், தே வேர் ஃபில்டு வித் வாட்டர்னு எழுதுவார். தண்ணி படகுக்குள்ளே வரல, அவன் ஒவ்வொருத்தரும் உள்ளேயும் போயிட்டுன்னு எழுதுவார். தண்ணி படகுல வந்தால் பிரச்சனை இல்லை. தண்ணி எங்கே போயிடக்கூடாது? மூக்குக்குள்ளே போயிடக்கூடாது, அவ்வளோதான். சரியா? ஹலோ, படகுல என்ன வரலாம்? தண்ணி வந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு டப்பா வச்சு கோரி வெளியே ஊற்றிட்டு இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? போட்டிலெலாம், ஃபிஷிங் போட்லாம் பார்த்தீங்கன்னா படகுல தண்ணி வரும். அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், கோரி வெளியே ஊற்றிட்டே இருப்பான். படகு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய போட்டில் வராது, இந்த கட்டுமரம் மாதிரி போட்டில் மாதிரி தண்ணி உள்ளே வரும். என்ன பண்ணால் எடுத்து வெளியே ஊற்றிட்டே இருப்பாங்க. போட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் என்ன பண்ணுவாங்க? போட் அளவு தானே வர முடியும், எப்படி இடுப்பளவு தானே போட்டு உயரமே இருக்கும். அதுக்கு மேலே மூக்கை மேலே தூக்கி நின்றுவான். ஆனால் இப்போ தண்ணி எங்கே போயிடுச்சுன்னா போட்டுக்குள்ளே இல்லை, எங்கே போயிடுச்சு? அவங்களுக்குள்ளே போயிடுச்சு. அந்த நிலைமை தான் அங்கே. தண்ணி வெள்ளங்கள் நம்ம மேலே பெருகி அடி எங்கே வரைக்கும் போயிட்டான்? அவ்வளோதான். ஆவிக்கிற வாழ்க்கையே காலி பண்ணுது, சமாதி கட்டுது ஆத்மாவுக்கு. வாசிங்க. கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்கிறோமா? நம்ம பற்களுக்கு அடு வரைக்கும் வச்சிருக்காரு பாருங்களேன். அந்த பல்லுக்கு நடுவில் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. வாயை திறந்து என்ன பண்ணுது? அந்த பல்லுக்கு நடுவில் இருக்கும் தெரியுங்களா, அது வரைக்கும் பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. கவனித்துக்கொள்ள, கர்த்தர் நமது பக்கத்தில் மாத்திரமல்ல, நமது பட்சத்திலும் இருக்கிறார். எதிரி நம்ம பக்கத்தில் இருந்தால் நமக்கு கேடு. நம்ம கிட்ட இருக்கிறவங்க யாராக இருக்கணும்? நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் தான். கர்த்தர் நமது பக்கத்தில் மாத்திரமல்ல, நமது பட்சத்திலும் நமக்காகவே இருக்கிறார்.
அது எதிரியை எழுப்பி விட்டவர் எங்கே வந்துட்டார்? நம்ம பக்கத்தில் மாத்திரம் நிற்கலை, யார் பக்கத்தில் நிற்க, நமது பட்சத்திலும் நிற்கிறார். அப்படி நின்னா என்ன செய்ய மாட்டோம்? நீங்கள் அப்படின்னா தேவனுடைய நீதி. ரெண்டாவது நீதி என்ன? அவர் மனுஷன் எழும்பும்போது என்ன செய்வார்? நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, கிட்ட வந்து நமது பக்கத்திலும் நமது பட்சத்திலும். பக்கம் வேற பட்சம் வேற. ஒன்று நம்ம கிட்ட நிற்கிறது, இன்னொன்று நமக்காகவே நிற்பது. அந்த ரெண்டு காரியங்கள். உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பாவம் இல்லை, ஏன்னா மறப்பது நம்ம பிறப்புரிமை இல்லை. சங்கீதம் 16:8 வாசிங்க. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்பாக எப்போது வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எங்கே இருக்கிறாரா? என் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறாரா? நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைய மாட்டேன். ஸோ இது ஒரிஜினல். இதனுடைய ரெப்ளிகா, இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 2:25. இந்த வசனத்தை அங்கே எப்படி எழுதுறாங்க பாருங்கள். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இப்படி எழுதிட்டு புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதும்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் சொல்லும்போது அதை கொஞ்சம் மாற்றி எழுதுறார் பாருங்க. 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கவனிச்சிங்களா? நோக்கி கொண்டிருப்பேன் அங்கே இருக்காது. சங்கீதம் 16 என்ன இருக்காது? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனால் 2:25 வாசிக்கிறோம், வச்சது மாத்திரமல்ல, என்ன பண்ணுறேன்னா அவரை நோக்கி கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா அங்கே முன்னாடி வச்சுட்டு பார்க்காம கூட இருக்கலாம். சங்கீதம் 16:8 என்ன? முன்னாடி வச்சிருக்கிறேன், பார்க்கணுன்னு அவன் நெசசிட்டியா என்ன? ஆனால் அதை புதிய ஏற்பாட்டில் ஆவியான நிறைவை பற்றி தேவ மனுஷன் பேசும்போது எப்படி பேசுகிறா பாருங்க. மிக அற்புதமான ஒரு மொழியாக்கம். என்ன சொல்கிறாரு? சும்மா வைக்கிறது மாத்திரமல்ல, என்ன பண்ணுறேன்? அவர் தான் பார்த்துட்டே இருக்கிறேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? சங்கீதம் 16 என்ன தெரியுங்களா? அவரின் வலது பாரசத்தில் இருப்பதினால் நான் இங்கே என்ன தெரியுங்களா? நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். ஹலோ, அப்படியே மீனிங் மாறி போச்சு பாருங்களேன். அங்கே என்னென்னா அவர் இருக்கிறதுனால நான் அசையலை. இங்கே என்ன தெரியுங்களா? அவருக்கு வேலையே நான் அசையாமல் இருக்க காப்பாற்றுறது தான். என்னவோ நம்மளை அப்படி அசையாமல் பிடிச்சிட்டே இருக்க தான் கர்த்தர் வேலைங்கிற மாதிரி எழுதுறா பாருங்களேன். அப்படின்னா அவர் நமது பக்கத்தில் மாத்திரமல்ல, நமது பட்சத்திலும் இருக்கிறார். அந்த நீதியை தான் நீங்களானும் பாடணும். மூன்றாவதாக தேவனுடைய நீதி என்னென்னா, இன் விசிட்டிங் த எனிமீஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள் வித் ஜட்ஜ்மெண்ட். தேவன் மூன்றாவது நீதி என்ன தெரியுங்களா? அவருடைய ஜனங்களுடைய எதிரிகளை சந்தித்து நியாயம் தீர்ப்பதில் அவர் நீதி உள்ளவர். திரும்ப சொல்லுகிறேன், இன் விசிட்டிங் த எனிமீஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள் வித் ஜட்ஜ்மெண்ட். அவரது பிள்ளைகளுடைய எதிரிகள் இருக்காங்க தெரியுங்களா? அவரது ஜனத்தினுடைய எதிரிகளை சந்தித்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வதில் தேவன் நீதி உள்ளவர். 3 நீதி. ஒன்று என்ன? தீமைகளை எதிரியை அனுமதிப்பதில் அவர் ஒன்று நீதி. அடுத்தது ஏன்? நம்ம நன்மைக்கு தான் அதை செய்தார். ரெண்டாவது என்ன? அப்படி எதிரி வரும்போது நம்ம பக்கத்தில் நமக்காக யுத்தம் செய்கிறவர் யார்? அவர் தான். மூன்றாவது நீதி என்ன? நமக்கு விரோதமாக எழுப்பி விட்டா தெரியுங்களா? ஏன் எழுப்பினார் தெரியுங்களா? அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் அவனை முதல்ல எழுப்பினார். நமக்கு முன்னாக எழுப்பினதுக்கு 2 காரணம். ஒன்று நம்ம ஆசீர்வதிப்பதற்கு, 2வது அவனை அழிப்பதற்கும். இப்போ பார்வோன் மனசை கடினப்படுத்தினார் எதுக்கு? அவனை அழிக்கிறதுக்கு தான் அவனை கடினப்படுத்தினார். ஒன்று அவருடைய ஜனங்களை விடுதலை ஆக்கணும், அதே நேரத்தில் எதிரி என்ன செய்யணும்? எகிப்தின் மேல் நான் நியாயம் தீர்ப்பேன்னே கற்று சொல்லுவார். 10 வாதைகள் ஏன் வந்தது? சிவந்தபோது ஏன் அழிக்கப்பட்டார்கள்? இட்ஸ் a judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்படின்னா தேவனுடைய 3வது நீதி என்ன தெரியுங்களா? அவரது ஜனங்களை அழிக்க நினைக்கிறான் தெரியுங்களா? அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நியாயம் செய்வதில் அவர் நீதி உள்ளவர். சங்கீதம் 105 36 38 வரை வாசிங்க. சங்கீதம் 105 36 38 வரை. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். கர்த்தர் என்ன செய்யறாரு? எகிப்தினுடைய எல்லாவற்றையும் முதல் பிள்ளைகளும் சங்கரிக்கிறார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எனக்கு அவனுக்கு ஒரு நேஷனல் ஹீலிங் வருது பாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் முழுவதும் அன்றைக்கு சுகமாக்கப்படுது பாருங்க. ஏன்னா 40 வருஷம் அவங்க நடக்கணுமே, இனிமேல் 40 வருஷம் பலன் குண்டி போகக்கூடாது இல்லை. ஆக என்ன பண்ணுறார் கர்த்தர்? அந்த ஓவர் நைட், அந்த பஸ்கா ராத்திரி என்ன நாள் தெரியுங்களா? ஒரு தேசத்துக்கே கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுகிறார். கோத்திரத்தை பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. 45 வசனம் வாசிங்க.
அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அவர்களுக்கு எதை கொடுத்தாராம்? புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்படின்னா கர்த்தர் நீதியை செலுத்துறா பாருங்க. எதில் அவர் நீதி உள்ளவர்? 3 நீதி. புரியுதா? புரியுதா? ஒன்று, தேவன் எதில் நீதி? உபத்திரவங்களை அனுமதிப்பதில் அவர் நீதி. எதுக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய பரிபூர்ணத்துக்காக. 2வது என்ன? தேவனுடைய நீதி என்ன நீதி? உபத்திரவங்கள் வரும்போது நம் பக்கத்தில் நிற்பதில் அவர் நீதி உள்ளவர். 3வது, நமக்கு எதிராக கர்த்தர் எழுப்பினா தெரியுங்களா, அவனை சந்தித்து அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க நீதி உள்ளவர். இதை தான் அந்த 4 அந்த சங்கீதம் 129:4 வாசிக்கிறோம். இப்போது இஸ்ரவேல் சொல்லட்டும், கர்த்தர் யார்? நீதி உள்ளவர், நீ பாடு. 3வதாக ஒன்று, இந்த ஜேர்னி ஆஃப் ஓத்தில் அந்த சங்கீதத்தில் 129 3 கருத்துக்களை கவனிக்கிறோம். ஒன்று persecuted not forsaken, உபத்திரவப்படுத்தப்பட்டோம் ஆனால் மறக்கப்பட மாட்டோம். 2வதாக நம்முடைய வெற்றியின் பாடல். என்ன பாடல்? ஒரு நீதி உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். பரலோக பயணத்தில் போகிறவனுக்கு இந்த தன்மை மிக முக்கியம். 3வதாக என்ன இருக்குன்னு தெரியுங்களா? எதிரியினுடைய செழிப்பும் எதிரியினுடைய அழிவும். அதாவது எனிமீஸ் ஃப்ளரிஷிங் அண்ட் பெரிஷிங். 3வது இந்த சங்கீதம் 129 நாம் கவனிக்கிற 3வது கருத்து என்ன? எனிமீஸ் ஃப்ளரிஷிங் என்றால் செழித்தல், ஃப்ளரிஷிங் என்றால் செழிப்பது. அண்ட் ஒன்று, கர்த்தர் என்ன பண்ணுறார்? எதிரியை செழிக்க வைக்கிறார். அடுத்தது, தேவன் என்ன செய்வார்? அவர்களை அழிக்கவும் செய்வார். பெரிஷிங், எதிரியினுடைய செழிப்பும் எதிரியினுடைய அழிவும். 5 முதல் 8 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 129 5 முதல் 8 வரை. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அவர் என்ன பண்ணுறார்? சங்கீதம் 129 எதிரிகள் என்ன பண்ணுறார்? வெட்கி பின்னிட்டு திரும்ப செய்கிறார். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் கையையும் அடிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கச் சொல்வதும் இல்லை. போதியா கவனிங்க. இந்த 5 முதல் 8 வசனங்களில் எதிரியினுடைய எழுச்சியும் எதிரினுடைய வீழ்ச்சியையும் பார்க்குறோம். எதிரி என்ன செய்கிறான்? செழிப்பா, அப்புறம் என்ன செய்வான்? காய்ந்து போய். எது மேலே? வீட்டுக்கு மேலே புல் முளைச்சா ஏதாவது அறுவடை கிடைக்குமா? என்ன வாசிக்கிறோம்? வீட்டின் மேலே வளரக்கூடிய புல் இருக்குதா? இல்லை ஏதாவது விளையுமா? கவனிச்சிங்களா? ஒன்று எங்கே விளையுது? வீட்டு மேலே. ஒன்று எங்கே விளையுது? முதுகில் விளையுது. பாருங்களேன் சங்கீதத்தில் முதல்ல எங்கே விளைச்சலை பார்த்தோம்? முதுகில் உள்றான். அப்போ விசுவாசிக்கு எங்கே முளைக்குது? முதுகில் முளைக்குது. அவன் எதிரிக்கு எங்கே முளைக்குது? வீட்டு மேலே முளைக்குது. பாருங்களேன், இந்த முதுகில் விழுதால் என்ன தெரியுங்களா? எவ்வளவு ஆழமாக உள்றானோ அவ்வளோ விளைச்சல். அக்கிரமம் பண்ணுறவனுக்கு எங்கே முளைக்குது? வீட்டு மேலே முளைக்குது. அறுக்கிறவர்கள் கைகளை வைத்தால் அவனுக்கு என்ன கிடைக்காது? ஒன்றும் கிடைக்காதுன்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா அவன் பாடுபடுகிறான். சொல்லப்போனால் நமக்கு துன்பப்படுகிற நேரம் அவனுக்கு உயர்ந்து நிற்கு. வீட்டு மேலே முளைக்குது, பெரிது. ஆனால் என்ன? வீட்டை நாசம் பண்ணிவிடுவது. அது வீட்டுக்கு மேலே விழுதா வீடு என்னத்துக்காகும்? வீட்டுக்கு மேலே விளைந்தால் இன்றைக்கி ரூஃப் கார்டன்லாம் நிறைய போடுறாங்க. அவங்க செய்கிற ப்ராசஸ் வேறு. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. வீட்டின் மேலே இப்போ முளைக்கிற புல்லுன்னா இன்றைக்குள்ளது நினச்சிடாதீங்க, அது அன்னைக்குள்ளது. என்ன செய்வேன்னா, தானாகவே மேலே கொஞ்சம் மண், வீட்டு கூரையில் பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு நெல் விழுந்தால் அதில் வச்சு மழை வரும். அது பலன் கொடுக்காது. அப்படின்னா இந்த எதிரியுடைய நான் 5 நிலைமைகளை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அது 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இந்த எதிரி இருக்காங்க. முதல் நிலை என்ன? உயர்வு. அதாவது உயர்ந்த நிலை. எதில் இருக்கிறான்? ஏன்னா அடுத்தவன் முதுகில் உழுது அந்த விதைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்ல. அப்படி இவனுக்கு என்ன இருக்குது? ஒரு உயர்ந்த ஒரு நிலை. 2வது, இவனுடைய தன்மை என்னன்னு சொன்னால், இவனுக்கு செழிக்கிறான், அதே நேரத்தில் இன்னொருவன் செழித்தால் அவனுக்கு ஆகாது. அடுத்தவனுக்கு செழிப்பு வரும்போது அவனுக்கு என்ன ஆகாது? ஆகாது. அந்த எதிரியினுடைய ஒன்று, அவன் உயர்கிறான். எது? பரிசுத்தவான்கள் முதுகில் உழுது விதைக்கிற அளவுக்கு அவன் உயர்கிறான். ஸோ அவன் உயர்ந்த நிலையை தான் வச்சிருக்காரு. ஆனால் 2வது என்ன பண்ணுறான்? அவனுக்கு அடுத்தவனுடைய செழிப்பில் அவனுக்கு என்ன முடியாது? நிம்மதி இருக்காது. விசுவாச வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு தேவனுடைய மனுஷனோ ஒரு கதிரி பிள்ளையோ நல்ல ஊழியம் செய்தாங்கன்னா நிறைய பேருக்கு வயிறு கடிக்கும், ஆகாது.
சில சபைகளில் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள் அப்படி கொஞ்சம் நல்ல மேலே வருவாங்க, ஊழியத்தில் கொஞ்சம் வாஞ்சியாக வருவாங்க இல்லையா. ஊழியர்கள் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. எது வரைக்கும்னா அவங்க சபைக்கு உதவியாக இருக்கிற வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து முன்னாடி நிற்பான், பாஸ்டர் கர்த்தர் பேசுகிறாரு, என்ன இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போக சொல்கிறாரு, இல்லை அங்கே ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் ஊழியக்காரர் என்ன பண்ணுறதுங்களா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரையும் சொல்லி இவனை அனுப்பிட்டு சபையில் அவனை போட்டு கிளின்னு கழிப்பாங்க. ஆளை அனுப்பிடுவாங்க ஜெபம் பண்ணி. அப்புறம் சபையில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும் இவர் அவனை தான் திட்டுறாருன்னு. அதுக்கப்புறம் பிரசங்கத்தின் மையம் யார், இயேசுவாக இருக்க மாட்டார். சபையிலேருந்து இவன் சபையில் தான் இருப்பான். ஆள் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒருத்தன் கூப்பிட்டா நான் போகிறேன்னு சொன்னால் இல்லை போகாதுன்னு சொல்லி உள்ளே வைக்கணும். கேட்டுட்டான்ல இப்போ போகாதுன்னு சொன்னால் பாச போகாமன்னு சொல்லி மற்றவனுக்கெல்லாம் கடுப்பு வந்துடும். ஆனால் எல்லாரும் முன்னாடி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு என்ன பண்ணணும், பிரசங்கத்தில் அடிக்கிற அடியில் இன்னும் ஒரு முறை எவனும் என்ன பண்ணக்கூடாது, சபையிலேருந்து வெளியே எழும்பி அதானே இருக்குது. அப்படின்னா அடுத்தவன் செழித்தால் நமக்கு சந்தோஷம் தானே வரணும். இன்னும் சொல்லப்போனால் எதிரி கூட இல்லை, நம்ம இல்லை. ஒன்று தெரியுங்களா, ஒரு சபையினுடைய மேன்மை எங்கே தெரியுங்களா, அது அந்த எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி வெளியே ஊழியத்துக்கு போகிறாங்களோ அதுதான் சபையினுடைய மகிமை. சபையில் உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும். அது ஒரு சிலருடைய அழைப்பு, ஒரு சிலருடைய அபிஷேகம். சிலர் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ கிருபை வந்தாலும் சபையை விட்டு வெளியே போக முடியும், அவனுடைய அழைப்பு அது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சபையில் இருப்பாங்க, வெளியே அநேக இடங்கள் கற்று பயன்படுத்துவார். இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணுமே தவிர ரெண்டாக பார்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தை பார்த்தீங்கன்னா சபையிலேருந்து ஒருத்தர் வெளியேத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவனை முடிஞ்ச வரைக்கும் போகாமல் தடை செய்து பார்ப்பாங்க. இன்டெரக்டாக நேரடியாக செய்ய முடியாது. செய்தால் மற்றவங்களாம் பாரு பாசுக்கு போகாமன்னு சொல்லுவானே, மேலோட்டமாக என்ன பண்ணுவாங்க, போக போது எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்களே தவிர எவனும் போனான்னா அவன் காலை உடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. எதிரி இவனுக்கு என்ன வருது, பொறாமல் வரலாம், உங்களுக்கு எனக்கு வரவே கூடாது. நம்ம விட கர்த்தர் இன்னொரு தெய்வ மனுஷன் பயன்படுத்துறதுனா சந்தோஷம் தானே படணும். பரவாயில்ல, எங்கள் டீமில் ஒரு ஆள் நல்ல வேலை செய்கிறாயா, எங்கள் டீமில் ஒரு ஆள் ஆண்டவருக்கு ரொம்ப அப்படி தானே நான் நினைக்கணும். ஆனால் நான் நினைக்க இடமில்லை. பொறாமல் இருக்குது பாரு அவனுக்கு. மூன்றாவதாக இது 5ஆம் வசனம். அது அந்த பொறாமல் இருக்குது. இது 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். அடுத்தது 5ஆம் வசனத்தில் envied in prosperity. ஒரு செழிப்பு ஒருத்தனுக்கு வரும்போது என்ன இருக்கக்கூடாது, நமக்கு பொறாமல் இருக்கக்கூடாது, சந்தோஷப்படணும். முடியலைன்னா இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ரொம்ப திறந்த மனசு இல்லை, கடுப்பு வருதுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணோம், அவனுடைய ஊழியத்திலேயோ அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குறுக்க போகாமல் என்ன பண்ணோம், ஒதுங்கியாவது நிற்க கிருபையை பெற்றுக்கணும். மூன்றாவதாக ஒன்று இருக்குது, 6ஆம் வசனம் வாசிங்க. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவர்களாக அது வளரும் முன் உலர்ந்து போகும். அப்படி என்ன பண்ணா உலர்ந்து போகிறான் பாருங்களேன். கர்த்தர் உயர வச்சிருந்த அவனுக்கு என்ன பண்ணிட்ட, பரிசுத்தவான் முதுக உழுதுட்டு உட்கார்ந்துருந்த, அதையும் தாண்டி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உனக்கு என்ன வந்தது, பொறாமை வந்தது. ஒன்று அப்போ என்ன காஞ்சி தானே போவேன். 3வது வருகிற அனுபவம் என்ன, காய்ந்து போகுது. ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை எவேஸ்மெண்ட் வார்த்தை மாணிக்கணும். எவேனசென்ட் என்ற ஒரு வார்த்தை, எவேனசென்ட் இன் டியூரேஷன். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வான், காய்ந்து போன புல்லாக மாறி போவாங்க. 4ஆவதாக 7ஆம் வசனம் வாசிங்க. அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. அப்போ என்ன வெறுமை வருது பாருங்க அவன் வாழ்க்கையில். அடுத்தது வெறுமை. 7ஆம் வசனத்தில் அவனுக்கு அந்த எதிரிக்கு வருவது என்ன, வெறுமை. 8ஆம் வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. யாருக்கு கிடையாது, அப்போ எதிரிக்கு கிடையாது. யாருக்கு உண்டாவதாக, இஸ்ரவேலுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றால் யாருக்கு, உபத்திரவப்பட்டா தெரியுங்களா, உயர்ந்தனத்தை உபத்திரவ அவனுக்கு தான் என்ன உண்டு அப்படின்னா, இவன் யார், விலக்கப்பட்டவன். எதிலிருந்து, ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கப்பட்டவன். exempted from blessing. 5 விதமான தீமைகளை இந்த எதிரியின் வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்படின்னா ஆணையிடுதலின் பயணத்தில் ஆபிரகாம் வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள மிக முக்கியமான பாடம். ஆபிரகாம்கிட்ட இந்த 3மே இந்த தன்மைகள் அப்படியே இருக்கும் அந்த பயணத்தில். ஒன்று, அவர்கிட்ட என்ன இருந்தது, பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன். அவனுடைய துறவுகளெல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆபிரகாம் அதை மறுக்கவும் இல்லை, சண்டையும் போடலை, திட்டலை, அமைதியாக உட்காந்து. இதுக்கு காலம்தான் வரட்டும். காலம் அவன் ஆணையிட வரும்போது என்ன கேட்குறான், அவனோட உடன்படிக்கை செய்கிற. நம்ம என்ன பண்ணுவோம், உடன்படிக்கை கிடையாது போடா, கிணறுலாம் எடுத்தலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணா தெரியுங்களா, உணவு உடன்படிக்கை செய்கிறேன். வாசிங்க 21, 23, ஆதியாகமம் 21, 23, 24. ஆகையால் நீ எனக்காகவது
என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணையிட்டு கொடு என்று அபிமெலேக் கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். நம்ம என்ன சொல்லுவோம்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா we are persecuted. நாம் அடிபட்டிருக்கிறோம், உபத்திரவப்பட்டிருக்கிறோம். இப்போ வந்து எவனா ஆசிரியனா போடா. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணாதீங்களா? அந்த பேஷன்ஸ் இன் பர்சிக்யூஷன் என்ன சொல்கிறாரு? உடன்படிக்கை செய்து கொடுப்பேன், ஆனாலும் உன்னுடைய வேலைக்காரர்களுடைய துறவெல்லாம் எடுத்துக்கொண்டாங்கல்ல, அதுக்காக கடிந்து கொள்கிறான் பாருங்களேன். அப்படின்னா முதல்ல இந்த பயணத்தில் ஆபிரகாம் நகர் 3 பாடம் என்ன? ஒன்று என்ன? உபத்திரவங்கள் வரும், அதில் என்ன இருக்கணும்? பொறுமை. ரெண்டாவதாக அந்த உபத்திரவத்தின் நடுவில் நமக்கு என்ன கொடுக்குறார்? கர்த்தர் ஒரு வெற்றியின் பாடலை கொடுக்கிறார், சாங் ஆஃப் ட்ரையம்ப். அது எப்படி வரும்? மிக எளிதாக வருகிறது. தேவனுடைய நீதியின் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் யார்? நீதி உள்ள தேவன். யோசித்து பாருங்கள். அந்த லோத்துக்காக அவர் வேண்டுதல் செய்யும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சர்வலோக நியாயாதிபதியே, அப்படி தான் கேட்பார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் லோத்துக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்யும் என்ன சொல்லுவா தெரியுங்களா? சர்வலோக நியாயாதிபதியே, துன்மார்க்கனோடு நீதிமணியையும் அழிக்காதிருப்பீராக, அது உமக்கு தூரமாக இருப்பதாக. அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொள்ளாதுங்களா? ஒரு யூனிவர்சல் ஜட்ஜ். வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, சர்வலோக நியாயாதிபதி. அப்படின்னா அந்த நீதியில் 3 தன்மைகள் நாம் கவனித்தோம். இது 3 கண்டிப்பாக எது? அவருடைய உபத்திரவங்களை அனுபவிப்பதில் அவர் நீதி உள்ளவர், உபத்திரவத்தில் நம்முடைய நிற்பதில் நீதி உள்ளவர், நம்முடைய எதிரிகளை நியாயம் தீர்ப்பதிலும் அவர் நீதி உள்ளவர். 3வது நமக்கு என்ன தெரியணும் தெரியுங்களா? இந்த எதிரி இருக்கிறான செழிப்பான், நம்ம அழிவான். எதிரியின் செழிப்பை கண்டு ஒரு நாளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வருத்தமே படக்கூடாது. சங்கீதம் 73 உங்களுக்கு தெரியும். சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தருக்குதலுக்கும் அடிகள் தள்ளாடுதலுக்கும் சற்றே தப்பிட்டின்றார். பையே, துன்மார்களுடைய வாழ்க்கையை நான் காணும்போது, துன்மார்க்கன் வாழ்க்கை பார்த்து உங்களுக்கு பொறாமை மாற என்னன்னு அவன் செழிப்பான். எப்படி வளருவான்? வீட்டின் மேல் முளைக்கிற ஒரு புல்லை போல. அதில் எந்த பலனும் கிடையாது, சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அப்படின்னா அவனுடைய தன்மைகளே இந்த சங்கீதம் எழுதுது. அவன் உயர்ந்த நிலையிலிருந்து மற்றவன் ஒடுக்குவான். ஆனால் அவனுக்கு என்ன உண்டாகும்? ஒடுக்கப்பட்டவனுக்கும் ஆசீர்வாதமும் உனக்கு பொறாமை வரும். 3வது என்ன ஆகும்? அவன் உலர்ந்து போயிடுவான். 4வது அவனுக்கு வெறுமை. 5வது ஆசீர்வாதங்களிலிருந்து அவன் தள்ளப்பட்டவன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா?